भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ऋषिञ्जुषामहे कृष्णतृष्णा तत्त्वविबोधितम् सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहिताम् நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே முதல் பத்திலே 9ஆம் திருவாய்மொழியை அனுபவிக்க இருக்கிறோம். கீழே ஓடும் புள்ளேரி என்கிற 8ஆம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் எம்பெருமானுடைய ஆர்ஜவ குணத்தை அனுபவித்தார். ஆஹா, எம்பெருமான் எவ்வளவு ருஜுவாக பரிமாறுகின்றான், என்னே என்னே என்று அந்த குணத்திலே ஆழங்காற்பட்டு அந்த எம்பெருமானை நன்னாக அனுபவிக்க வேணும், மேலும் மேலும் அனுபவிக்க வேணும் என்று விடாய் கொண்டவரானார் ஆழ்வார். எம்பெருமான் பார்த்தான், இது நல்ல வாய்ப்பாக இருந்தது, இவருக்கு மேலும் மேலும் நம்முடைய அனுபவத்தை தரவேணும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டான். கண்ணன் எம்பெருமானுடைய விபூதிகளை எல்லாம் கேட்ட அர்ஜுனன் அந்த விபூதியோடு கூட கண்ணனை சேவிக்க வேணும் என்று ஆசை கொண்டான். உடனே கண்ணன் எம்பெருமானும் திவ்யம் ததாமி தே சக்ஷுகு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் என்று உனக்கு நான் திவ்ய சக்ஷுஸை கொடுக்கிறேன், என்னுடைய இந்த விபூதியை நீ நனாக சேவிப்பாய் என்று எப்படி அர்ஜுனனுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தானோ அதுபோல ஆழ்வாரும் எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்று மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொள்ள எம்பெருமானும் ஆழ்வாருக்கு நெருங்கி வந்து அவருக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுக்க முற்பட்டான்.
அப்படி தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கும் பொழுது ஒரு ரீதியாக அந்த அனுபவத்தை கொடுக்கவில்லை. நித்தியசூரிகளிலே பற்பல பேர்களோடு பரிமாறும் பரிமாற்றத்தை எல்லாம் இந்த ஆழ்வார் ஒருவரோடே நாம் பரிமாற வேணும் என எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டார். இப்படிப்பட்ட பெருத்த அனுபவத்தை ஆழ்வாருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த கடல் போன்ற ஒரு அனுபவத்தை ஒரு சிறிய பொழுதிலே கொடுத்தால், ஷடக்கென கொடுத்தால் அது ஆழ்வாருக்கு பொறுக்க போமோ என்று கருதி எம்பெருமான் பொறுக்க இந்த போகத்தை தந்தருள்கிறார். இதைத்தான் வடமொழியிலே சாத்மிய போக பிரதத்துவம் என்று தெரிவிப்பார்கள். அதாவது ஆழ்வார் பொறுக்கும்படியாக அவருக்கு அந்த போகத்தை தருது. அதனால என்ன செய்தான் எம்பெருமான்? முதலிலே ஆழ்வார் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம், அந்த பரிசரத்திலே வந்து சேர்ந்தான். அங்கிருந்து ஆழ்வாருக்கு அருகே வந்து சேர்ந்தான். பிற்பாடு ஆழ்வாரை இன்னும் நெருங்கினான். இப்படி ஆழ்வாரோடு கலக்க முற்பட்டான் எம்பெருமான். அதைத்தான் ஆழ்வார் சொல்லுகிறார், என்னுடைய சூழலுளானே என்று தெரிவிக்கிறார், என் அருகலிலானே என்று தெரிவிக்கிறார். இப்படி என்னோடு உடனேயே அவன் இருக்கிறான் என்று தெரிவித்து, என் ஒக்கலையானே, என்னுடைய இடுப்பிலே வந்து சேர்ந்தான், என்னுடைய நெஞ்சினுளானே அப்படின்னு ஆழ்வாருக்கு கிரமமாக ஆழ்வாரை நெருங்கி வந்து ஆழ்வாருக்கு தன்னுடைய அனுபவத்தை தருகிறான் எம்பெருமான். முதல் பாசுரம், இவையும் அவையும் உவையும் இவரும் உவரும் அவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனிமுதல் எம்மான் கண்ணன் கண்ணபிரான் என்னமுதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுளானே. சேதனா சேத்தனங்களை எல்லாம் எம்பெருமான் பழைய காலத்திலே தன்னுள்ளே அடங்கும்படியாக வைத்துக் கொண்டிருந்தான். பிற்பாடு சிருஷ்டி காலத்திலே அவைகளை எல்லாம் சிருஷ்டித்தருளினான் என்று முதலிலே தெரிவிக்கிறார். கீழே எம்பெருமானுடைய குணங்களை அனுபவித்தார். இப்பொழுது அவனுடைய விபூதியை அனுபவிக்கிறார் ஆழ்வார். இவையும் அவையும் உவையும் என்று அச்சேதன பதார்த்தங்களை தெரிவிக்கிறார் ஆழ்வார். நெருங்கி இருக்கக்கூடிய அச்சேதன பதார்த்தங்கள், தூரத்திலே இருக்கக்கூடிய அச்சேதன பதார்த்தங்கள், மிகவும் தூரத்திலும் இல்லாமல் அருகிலும் இல்லாமல் நடுவிலே இருக்கக்கூடிய அச்சேதன பதார்த்தங்கள், அதுபோல இவரும் அவரும் உவரும் என்று சேதன வஸ்துக்களை சொல்கிறது. இப்படி எவையும் எவரும் அனைத்து சேதனா சேத்தனங்களையும் தன்னுள்ளே ஆகியும், இந்த பதார்த்தங்கள் எல்லாம் தன்னுள்ளே ஒடுங்கும்படியாகவும் தன்னுள்ளே ஆகியும், அதாவது பிரளய காலத்திலே பரஸ்யாம் தேவதாயாம் ஏகீபவதி என்று எம்பெருமானிடத்திலே அனைத்து வஸ்துக்களும் ஒடுங்குகின்றன என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். தன்னுள்ளே ஆகியும், தன்னுள்ளே அனைத்தும் ஒடுங்கும்படி செய்து, வேறு எந்த ஒரு வஸ்துவுமே இல்லாதபடி செய்து, தான் ஒருவன் மட்டுமே உளன் என்று தோற்றும்படியாக எம்பெருமான் இருக்கிறான். இந்த பிரளய காலத்திலே சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் என்று ஸ்ருதி சொன்ன கணக்கிலே அப்படி தன்னுள்ளே ஆகியும் பிற்பாடு ஆக்கியும், சிருஷ்டி காலத்திலே அந்த வஸ்துக்களை எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டித்தருள்கிறான், அவைகளை படைக்கின்றான், எம்பெருமான் ஆக்குகின்றான். தன்னுள்ளே ஒடுங்கி இருந்த பதார்த்தங்களை வெளிநாடு காட அதை புறப்படச் செய்கின்றான். அப்படி ஆக்கியும் காக்கும், அந்த சிருஷ்டித்த பதார்த்தங்களை எம்பெருமான் காத்தருள்கின்றான். அதற்கு மேலே அவையுள் தனி முதல், அந்த பதார்த்தங்களுக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் இருந்து கொண்டு அவையுள் தனி முதல், அவைகளுக்கு தனித்த நிர்வாகனாய் எம்பெருமான் அத்விதீய நிர்வாகனாய் இருக்கின்றான். இங்கே ஒரு சந்தேகத்தை எழுப்பி அதற்கு விடை தருகின்றார் நம்பிள்ள ஈட்டிலே. தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் என்று இருக்கிறது அல்லவா? எம்பெருமான் இந்த உலகங்களை எல்லாம் சிருஷ்டித்தருளினான் என்று சொன்னால் அப்பொழுதே அவன் அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருந்து கொண்டுதானே அவைகளை எல்லாம் பரம்பச் செய்கின்றான். அவைகளை எல்லாம் நாமரூபங்களோடு கூடியவைகளாக ஆக்கினான். சிருஷ்டி என்னால் என்ன? அவைகள் பெயரும் உருவமும், அந்த பதார்த்தங்கள் எல்லாம் பிரளய காலத்திலே பெயரையும் உருவையும் இழந்த பதார்த்தங்கள் எல்லாம் பெயரையும் உருவையும் அடையும்படியாக செய்கின்றான் என்றுதானே ஆகிறது.
அப்படி பெயரையும் உருவையும் ஆக்கும் பொழுது எப்படி செய்கின்றான் என்னால் ஸ்ருதி தெரிவிக்கிறது. அனேன ஜீவேனாத்மனானு பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி என்று இந்த ஜீவனுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு நான் இவர்களுக்கு பெயரையும் உருவையும் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. அங்கேயே அந்தரியாமித்துவம் சொல்லப்பட்டதே. பிற்பாடு அவையுள் தனி முதல் என்று எதற்கு சொல்வான் என்னால் அங்கே சொல்லப்பட்ட அனுப்பிரவேசம் என்பது இது சாஸ்திரத்தில் சொல்வார்கள், அது சிருஷ்டியத்தானுப்பிரவேசம் என்னும், இங்கே சொல்லக்கூடிய அனுப்பிரவேசம் ஸ்தித்யர்த்தானுப்பிரவேசம் என்னும் தெரிவிப்பார்கள். அதாவது அவைகளுக்கு அந்தரியாமியாக இருந்து அவைகளை பெயரும் உருவமும் அடையும்படியாக செய்தான், வாஸ்தவம் தான். ஆனால் அவையுள் தனி முதல் என்று எது குறிக்கப்படுகிறது என்னால் அந்த பெயரானது தன்னளவும் போதிக்கும்படியாக இருக்கிறான் எம்பெருமான். ஆகா, உலகத்திலே பசு என்னாலோ மனிதன் என்னாலோ அந்த சொல்லானது அந்த பசுவை குறித்து அந்த மனிதனை குறித்து அவனுக்கு உள்ளே உரையும் எம்பெருமானையும் குறிக்கும். அப்படித்தான் அவைகளுக்குள்ளே இருக்கிறான், அவைகளுக்கு நிர்வாகனாக ஆகிறான், அவைகளுக்கு அந்தராத்மாவாக ஆகிறான். அவையுள் தனி முதல் எம்மான். ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? இப்படி அந்தந்த வஸ்துக்களை எல்லாம் பிரளய காலத்திலே தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்து அவைகளை உரிய காலத்திலே சிருஷ்டித்து இப்படி தன்னுடைய விபூதியை நனாக இவன் பாலிக்கின்றான், காக்கின்றான் என்பதினாலே அந்த அடியேனை ஆஹா இவ்வளவு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நன்னாக காக்கின்றானே இவன் என்று அதை கண்டு அடியேனே என்னை எழுதி கொடுக்கும்படி செய்தான். எம்மான் எனக்கு சுவாமியானான், நான் அவனுக்கு சொத்தாக எழுதி கொடுத்தேன் அப்படி சொல்றான் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். எம்மான் கண்ணபிரான். இவனார் சாக்ஷாத் அந்த கண்ணன் தான் இப்படிப்பட்டவன் எம்பெருமான். அவன் என்ன செய்தான்? இதையெல்லாம் கண்ணபிரான், பிரான் என்னால் உபகாரகன், தான் கண்ணனாய் வந்து திருவவதாரம் செய்து எனக்கு அதையெல்லாம் காட்டி கொடுத்தான். அவன் எப்படி கண்ணனாக ஆனான் அந்த அந்த திருமேனியை எனக்கு காட்டி கொடுத்தான். கண்ணபிரான் என் அமுதம், எனக்கு பரம போக்கியபூதனாக இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். கண்ணபிரான் என் அமுதம். சுவையன், லோகத்திலே அமிர்தம் என்பது அது சுவை உடைத்தாக இருக்கும், ஆனால் இவன் சுவையன், சுவைக்கக்கூடியவன், பரம ரசிகன். இந்த அமிர்தம் ரொம்ப வேறுபட்ட அமிர்தம், தான் போக்கியமாகவும் இருக்கும் போக்தாவாகவும் இருக்கும், பரம ரசிகன் இவன். சுவையன் திருவின் மணாளன். அதற்கு எப்படி அவனுக்கு அந்த ரசிகத்துவம் ஏற்பட்டது? பெரிய விராட்டியார் கைவிடித்தான், பெரிய விராட்டியாருக்கு மணாளனாக ஆனான், ஆகையினாலே பரம ரசிகனாக ஆனான். சுவையன் திருவின் மணாளன். அப்படிப்பட்டவன் திருவின் மணாளன், அந்த பெரிய விராட்டியார் நாயகனான எம்பெருமான் என்னுடைய சூழலுடானே என் பரிசரத்திலே வந்து எழுந்தருளி இருக்கின்றான். எப்படி சக்கரவர்த்தி திருமகனார் ராஜகுமாரனாராக இருந்தவர், உலகமே அவருடைய ஒரு அருளை எதிர்பார்க்கின்றது. அப்படிப்பட்டவர் எப்படி சுக்ரீவ மகாராஜருடைய ஒரு அருளை வேண்டி லோகநாத புரோபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி என்று சொல்லும்படியாக மகாராஜரை ஒரு நாதராக விரும்பினாரோ, அதுபோலே எம்பெருமான் பெரிய விராட்டியார் நாயகராக அவ்வளவு உயர்ந்தவனாக இருக்க செய்தேயும் என்னுடைய ஒரு அனுபவம் வேண்டும் என்பதற்காக, எனக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுக்க வேணும் என்பதை காட்டும் என்னுடைய அனுபவம் தனக்கு வேணும் என்று தோற்றும்படியாக என்னை எதிர்பார்த்து கொண்டு அவன் என் சூழலிலே என் பரிசரத்திலே வந்து சேர்ந்தான் என்று ஆழ்வார் முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். இரண்டாம் பாசுரத்திலே அப்படி நான் அடியேன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்த எம்பெருமான் அப்படியே சிறிது சிறிதாக என் அருகே வந்து சேர்ந்தான், என் கிட்டே வந்து சேர்ந்தான் என்று இந்த இரண்டாம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சூழல் பலபலவல்லான் தொல்லையங்காலத்துலகை கேழல் ஒன்னாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழ மறுப்பை யோசித்தான் விண்ணவர் கெண்ணலறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே. சூழல் பலபலவல்லான், இங்கு சூழல் என்று அவதாரங்களை சொல்லுகிறது. எம்பெருமான் பற்பல அவதாரங்களை செய்து என்ன செய்கிறான் என்னால் எப்படி இந்த அடியார்களை நாம் கைக்கொள்வது, அதற்கு உபாயமாக அதற்கு எத்தனையோ வழிகளிலாலே இந்த அடியார்களை கைக்கொள்ள வேணும் என்று எம்பெருமான் பார்க்கிறான். அந்த உபாயங்களாக இருக்கின்றன இந்த அவதாரங்கள். ஆகையினால சூழல் என்று உபாயம் சொல்லப்படுகிறது, சூழ்ச்சி சொல்லப்படுகிறது. அது அவதாரத்தை இங்கே குறிக்கின்றது.
அப்படி சூழல் பல பல வல்லான், பற்பல அவதாரங்களை செய்கிறான். பகூனிமே ஜென்மானி என்று அவனே தெரிவித்தான். அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே எனும் தெரிவிக்கிறான். அப்படி பற்பல திருவவதாரங்களை செய்ய வல்லவன், சூழல் பல பல வல்லான். அந்த அவதாரங்கள் எல்லாம் நம்மால நினைத்து பார்க்க முடியாது. ஆச்சரியமான அவதாரங்கள். அந்த அவதாரங்கள் அகட்டித கடனா சாமர்த்தியம், எம்பெருமானுடைய சாமர்த்தியம் நனாக வெளிப்படுகின்றன. ஒரு நரங்கலந்த சிங்கமாய் அவதாரம் செய்தான், ஒரு குரல் மாணியாய் அவதாரம் செய்தான். எப்படியோ பற்பல அவதாரங்களை செய்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அவதாரத்திலே ஒன்றை தெரிவிக்கிறார் ஆழ்வார். தொல்லையங் காலத்துலகை கேழல் ஒன்னாகி இடந்த கேசவன். எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தான். இரண்யாக்ஷன் அந்த பூமியை கொண்டு போய் அண்டபித்தியிலே சொருகி வைக்க, அந்த பூமியை மேலே கொணர்வதற்காக, அதற்கு தகுதியாக எம்பெருமான் வராக அவதாரத்தை செய்துள்ளான். தொல்லையம் காலத்து, தொல்லை முன்பு இந்த வராக கல்பத்தினுடைய ஆதியிலே அங்காலம், ரொம்ப நல்ல காலம் என்று ஆழ்வார் அந்த காலத்தை கொண்டாடுகிறார். தொல்லை அங்காலம், நல்ல காலம் என்று. ஏனென்றால் எம்பெருமான் திருவவதாரம் செய்த காலமாயிற்றே. எம்பெருமான் கட்கிலி என்று இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னை அடியார்கள் சேவிக்கும்படியாக, எல்லாரும் இந்த மாம்ச சக்ருசாலேயே அவனை சேவிக்கும்படியாக அவன் தன்னை ஆக்கி வைத்தானே, தேவதைகள் எல்லாம் அவனை சேவிக்கும்படியாக அப்படி வைத்தானே என்று அம்காலம், நல்ல காலம் என்று கொண்டாடுகிறார். தொல்லையம் காலத்து உலகை, இந்த உலகத்தை, இந்த பூமியை, அது இந்த பிரளயத்திலே அந்த சேற்றிலே அழுந்தி கிடந்த உலகை மேலே கொணர்வதற்காக எம்பெருமான் கேழல் ஒன்னானான், கேழல் ஒன்னாகி எம்பெருமான் ஒரு வராக அவதாரத்தை செய்தான் எம்பெருமான். அதாவது நாய்ச்சியார் தெரிவிக்கும் பொழுது, ஆண்டாள் தெரிவிக்கும் பொழுது மானமிலா பன்னியாம் என்று தெரிவிக்கிறார். அதாவது லோகத்திலே நாம் பார்க்கலாம், ஒரு நாடகம் போடுகின்றார்கள் என்னால் எல்லாரும் ஒரு ராஜா வேஷமோ ஒரு மந்திரி வேஷமோ இதெல்லாம் போடுவதற்கு நான் என்று போட்டுக்கொண்டு வருவார்கள். இதுவே ஒரு சாதாரண ஒரு பாத்திரம், ஒரு திருடன் வேஷம், ஒரு பிச்சை எடுப்பவன், இந்த மாதிரி வேஷங்களை போடுவதற்கு யாரும் முன் வர மாட்டார்கள். அதுபோல இப்பொழுது அந்த பூமியை அந்த சேற்றிலிருந்து மேலே எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதற்கு தகுதியான ஒரு வேஷம் என்னால் அந்த சேற்றுக்கும் நீருக்கும் இராய்க்காத, ஹெசிடேட் செய்யாத ஒரு பன்றி வடிவம் கொள்ள வேண்டும். எம்பெருமான் அப்படிப்பட்ட ஒரு வேஷத்தை கொள்வதற்கு, அவதாரத்தை செய்வதற்கு எம்பெருமான் துளிக்கூட இராய்க்கவே இல்லை. அப்படி கேழல் ஒன்னாகி, அதாவது அத்விதீயமான ஒரு அவதாரம். அது என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் மீண்டும் அப்படி ஒரு சங்கல்பம் செய்தாலும் அவனாலே அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை எடுக்கவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமாக இருந்த ஒரு அவதாரம். கேழல் ஒன்னாகி, அந்த கேழலாகவே ஆகிவிட்டான். அந்த அவதாரத்தில் மெய்ப்பாடு. மாரீச்சன் பிராட்டியை மயக்குவதற்காக ஒரு மாயமானாக ஆனான். அப்பொழுது மற்ற மான்கள் எல்லாம், இந்த காட்டிலே சஞ்சரிக்கக்கூடிய மான்கள் எல்லாம், இது என்ன அழகான ஒரு மானாக இருக்கிறதே என்று மற்ற மான்கள் எல்லாம் இந்த மாரீச்சனை சூழ்ந்து கொண்டன, இந்த மானை சூழ்ந்து கொண்டன. ஆனால் அவனிடமிருந்து அந்த ராட்சச கந்தமானது வீசத் தொடங்கியது. ஐயோ, ஒரு ராட்சசன் தான் இப்படி வேஷம் போட்டுக் கொண்டிருந்தான். எல்லாரும் ஓடிவிட்டார், எல்லா மான்களும் ஓடிவிட்டன. ஆனால் எம்பெருமான் ஒரு வராக அவதாரம் செய்த காலத்திலே அந்த ஒரு மற்ற பன்றிகள் எல்லாம் அவனோடு நெருங்கும்படியாக, ஒரு பன்றிகளோடு பன்றியாக எம்பெருமான் இருந்தான். அவன் கேழல் ஒன் ஆகினான். அந்த கேழலாகவே எம்பெருமான் ஆகிவிட்டான். அந்த அவதாரத்திலே மெய்ப்பாடு. முத்தக்காசியும் அமுது செய்வன் எம்பெருமான். அதாவது வராக கல்பத்திலே என்ன சொல்லியிருக்கிறது என்னால், வராக பெருமாளுக்கு இந்த முக்தாச்சூர்ணம் என்று சொல்வார்கள். இப்பொழுது கூட ஸ்ரீமுஷ்ணத்திலே அந்த முத்தக்காசை பெருமாளுக்கு, அங்கு வராக பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணுகிறார்கள். அதை அனுசந்தித்தவாறே நஞ்சியர் ரொம்ப வித்தராய் அருளி செய்வராம், ரொம்ப போற ஈடுபட்டு சொல்லுவராம். ஆஹா, இது என்ன அவதாரத்திலே மெய்ப்பாடு, இந்த முக்தாச்சூர்ணத்தையும் எம்பெருமான், அந்த கோரக்கிழங்கையும் எம்பெருமான் அமுது செய்கின்றானே என்று நஞ்சியர் மிகவும் ஈடுபட்டு அருளி செய்வராம். கேழல் ஒன்னாகி இடந்த அந்த பூமியை கீழிருந்து மேலே கொண்டு வந்தான். ஒரு சாமான்யமாக ஒரு ஒரு காட்டு பன்றியே கூட அது எவ்வளவு செருக்குடனே இந்த பூமியை குத்தி
அது குத்தி கலரும். அப்படிப்பட்டவன் இவன் திருவின் மணாளனாக இருந்தால் கேட்கவே வேண்டாமே, அவன் நன்னாக அதை குத்தி மேலே கொண்டு வந்தான். இடந்த கேசவன். கேசவன் என்னால் பிரசஸ்த கேசவான் கேசவகா என்று சொல்வார்கள். அப்படி அந்த வராக அவதாரத்திலே அந்த உளைமையிலோடு இருந்து சேவை சாதிக்கக்கூடிய அந்த நிலையை கேசவன் என் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். கேசவன் என்னுடைய அம்மான், என்னுடைய அம்மான், எனக்கு சுவாமியானவன். எப்படி அந்த பூமி பிராட்டியை இந்த நீர்ப்பிரளயம் கொண்ட அந்த பூமியை மேலே கொண்டு வருவதற்கு எம்பெருமான் இந்த அவதாரத்தை செய்தானோ, அதுபோல இந்த சம்சாரமாகிற பிரளயத்திலே அகப்பட்டு கொண்ட என்னை மேலே கொணர்வதற்காகவும் எம்பெருமான் பற்பல காரியங்களை செய்கிறான். அப்படிப்பட்டவன் என்னுடைய அம்மான். அதற்காக என்ன செய்தான்? என்னை மேலே கொணர்வதற்காக என்னுடைய விரோதிகளை எல்லாம் போக்கினான். அக்காலத்திலே எப்படி அந்த குவலயா பீடத்தை அனாயாசேன போக்கியருளினானோ, வேழ மறுப்பை ஒசித்தானோ, அதுபோல என்னுடைய விரோதிகளை எல்லாம் போக்கினான். வேழம், அந்த குவலயா பீடமாகிற அந்த யானையினுடைய மறுப்பை, அதனுடைய கொம்பினை ஒசித்தான், ஒடித்தான். அதுபோல என்னுடைய விரோதிகளை எல்லாம் போக்கியருளினான். அப்படிப்பட்டவன் ஆறு? விண்ணவர்க்கு எண்ணல் அறியான். தங்களுடைய முயற்சி கொண்டு எம்பெருமானை அறிய பார்ப்பவர்களுக்கு, அந்த தேவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் அறியவே இயலாதவன். விண்ணவர்க்கு எண்ணல் அறியான். ஆனால் அவர்களால் தன்னை அறிய முடியாது என்பதற்காக அவர்களுடைய ஆபத்தை போக்காமல் இருக்க மாட்டான். அவர்களுடைய ஆபத்து காலத்திலே அவருடைய கூக்குரலை கேட்பதற்காக ஆழ நெடுங்கடல் சேர்ந்தவன், திருப்பார்கடலே சேர்ந்தருளியவன், ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான். அப்படிப்பட்டவன் அவனின் அருகலிலானே, அவனின் அருகிலே இருக்கிறான். அந்த தேவர்களுக்கு எப்படி இருக்கிறான் என்னால், மிகவும் அந்த தேவர்களுக்கு கூப்பிடு தூரத்திலே, ரொம்ப கூப்பிடு தூரத்திலே அவர்கள் தன் இருக்கக்கூடிய திருப்பார்களுக்கு தங்களுடைய ஒரு விண்ணப்பத்தை செய்ய வேண்டும் எண்ணி, அப்படி தேவர்களுக்கு அப்படி இருக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்டவன் என் அருகிலேயே வந்து விட்டான். தேவர்கள் தன்ன இடத்திலே தங்களுடைய குறைகளை விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவன், அவ்வளவு மேன்மையோடு இருக்கக்கூடியவன், இப்பொழுது என்னோடு சேர வேண்டும் என்பதற்காக என் அருகிலே வந்து விட்டான் என்று ஆழ்வார் தெரிவித்தார். என்னே எம்பெருமானுடைய ஒரு சௌலபியம் என்று கொண்டாடுகிறார் ஆழ்வார். அதற்கு மேலே 3ஆம் பாசுரம் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் என்னோடு ஒரு ரீதியிலே பழக அவன் இச்சை கொள்ளவே இல்லை. பலவிதமாக எம்பெருமான் என்னோடு பரிமாற வேண்டும் என்று என்னோடே இருக்கிறான் எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அருகலிலாய பெரும் ஷீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மே நிவண்ணன் செந்தாக மறைக்கண்ணன் புருஷரை புல் உவந்தேறும் பூமகளார் தனிக்கேழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடுடனே. எம்பெருமான் அகிலஹேய பிரத்யநீகன் கல்யாணைகதானன் என்பதை முதலிலே தெரிவிக்கிறார். அருகல் இலாய பெரும் ஷீர். அருகல் என்னால் தோஷம் என் அர்த்தம், குற்றம் என் அர்த்தம். அந்த அருகல் இல்லாதவன் எம்பெருமான், அருகலில் குற்றங்கள் ஏதும் அற்றவன் எம்பெருமான். ஆய பெரும் ஷீர், நன்மைகள் உடையவன், அப்படிப்பட்ட நன்மைகள் கொண்டவன் எம்பெருமான். ஆய பெரும் ஷீர், நிரம்ப கல்யாண குணங்கள் நிறைந்தவன், நன்னான குணங்கள். ஆய ஷீர், அது பெருத்த கல்யாண குணங்கள் கொண்டவன் எம்பெருமான். இந்த குணங்கள் காட்டில் இருந்த நிலவாகாமே இத்தை எப்பொழுதும் அனுபவிப்பதற்கு இருக்கக்கூடியவர்களை தெரிவிக்கிறார் ஆழ்வார். மேலே அமரர்கள் ஆதி முதல்வன், இந்த குணங்களை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட நித்தியசூரிகள், அவர்களுக்கு இந்த குணானுபவத்தை செய்வித்து அவர்களுக்கு நிர்வாகனாக எம்பெருமான் இருக்கிறான். அமரர்கள் ஆதி முதல்வன், அவன் அந்த குணானுபவத்தையும் அவர்களுக்கு செய்து வைக்கிறான். தன்னுடைய திருமேனி அனுபவத்தையும் அவர்களுக்கு தருகிறான். சதா பஷ்யந்தி சூரேகா என்று அவர்கள் சேவிக்கும்படியாக. கருகிய நீல நன்மேனி வண்ணன், கருகிய நீல நன்மேனி வண்ணன், அதாவது நன்னாக கருத்து நெய்த்து, நீலம் என்பதனால் நெய்த்திருக்கிறது, ஸ்னிக்தமான ஒரு திருமேனி. ஆனால் என்ன சொன்னாலும் அந்த திருமேனியுடைய வைலட்சண்யத்திற்கு வார்த்தைகளே இல்லை. நன்மேனி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நன்மேனி வண்ணன், அப்படிப்பட்ட ஒரு திருமேனியோடு கொண்டவன், நல்ல ஒரு நிறத்தை கொண்டவன். இந்த குணங்கள் எம்பெருமானுடைய ஒரு கல்யாண குணங்கள் எல்லாம்
நன்னாக அவனுக்கு அதற்கு பொருத்தமான ஒரு திருமேனி உடையவன். அந்த குணங்கள் எல்லாம் நன்னாக பிரகாசிக்கும்படியான அந்த கண்களை உடையவன் செந்தாமரை கண்ணன். இந்த கண்களை பார்த்தாலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் நன்னாக பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட செந்தாமரை கண்ணன். இந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவன் என்று தெரிவித்தார். அந்த நித்தியசூரிகளிலே ஒருவரான பெரிய திருவடி நாயனார், அந்த பெரிய திருவடி நாயனாரை எப்படி எம்பெருமான் ஆட்கொள்கின்றான் என்பதை மேலே தெரிவிக்கிறார். பொருஷுரை புல் உவந்தேரும். எம்பெருமானுக்கு எங்கேயோ செல்ல வேண்டும், ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்னால், ஏ கருடா இங்கே வா என்று பெரிய திருவடி நாயனாரை எம்பெருமான் அழைப்பான். ஆஹா, எம்பெருமான் நம்மை ஆட்கொள்ள உத்தேசித்தானே என்று பெரிய திருவடி நாயனார் மிகவும் உகப்போட அந்த உகப்பு தோத்த தம்முடைய சிறகுகளை அடித்துக் கொள்வர். அந்த சிறகுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். அப்படி பொருசிரை, அப்படி பொருகின்ற சிறைகளை உடையவர் பெரிய திருவடி நாயனார். அந்த புல், பொருசிரை புல், அந்த அப்படி அந்த சந்தோஷம் தோத்த அந்த சிறகுகளை அடிக்கக்கூடிய அந்த பெரிய திருவடி நாயனார் மேலே எம்பெருமானும் உவந்து ஏறுவன். உகப்போடே அவன் மேலே ஏறிக்கொள்வானாம் எம்பெருமான். ஆஹா, எம்பெருமான் நம்மை ஆட்கொள்கின்றான் என்று பெரிய திருவடி நாயனாரும் உகப்போடே அந்த கைங்கரியத்திலே அன்வயிப்பர். எம்பெருமானும் உகப்போடே அவரிடமிருந்து அந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வான். ஆஹா, நாம் எப்படி கைங்கரியம் செய்ய வேணும் என்பதையும் இங்கே ஒரு சூச்சனம் செய்யப்படுகிறது. இந்த கைங்கரியம் நாமும் ஆழ்வார் சொன்ன கணக்கிலே உத்தேன் உகந்து பணி செய்தேன் என்று உகப்போடே கைங்கரியத்தை செய்ய வேண்டும். ஏதோ கடனே என்று செய்யக்கூடாது. அப்படி நாம் செய்தால் எம்பெருமானும் உகப்போடே அந்த கைங்கரியத்தை கொள்ளுவன். அப்படிப்பட்ட கைங்கரியம் தான் எம்பெருமானுக்கு உகப்பை ஏற்படுத்தும் என்று இதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம். பொருஷதை புல் உவந்தேனும் பூமகளார் தனி கேழ்வன். அந்த பெரிய விராட்டியார் தாமரை பூவிலே தோன்றியவள். அந்த பெரிய விராட்டியாருடைய கேழ்வனாக எம்பெருமான் விளங்குகின்றான். அவளோடு நன்னாக பழகினான். அத்விதீயனாக எம்பெருமான் இருக்கின்றான். பூமகளார் தனி கேழ்வன். இந்த ஷியப்பதி என்று சொன்னால் அது வேற யாருக்கும் அந்த விசேஷம் பொருந்தவே பொருந்தாது. இது எம்பெருமான் ஒருவனுக்குத்தான் இருக்க முடியும். ஆகா, அந்த சுண்டு விரல், அந்த சிறுவிரல் முடக்கும்படியாக இருப்பான். பெரிய திருவடி நாயனார் ஆர் என்னால் எம்பெருமான் தான் வருவான். அந்த சுண்டு விரலுக்கு அடுத்த விரலுக்கு ஆள் இராது. அப்படி தனியாக எம்பெருமான் இருப்பான், தனித்திருப்பான். பூமகளார் தனி கேழ்வனாக விளங்குகின்றன. இப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன். இவர்களோடு எம்பெருமான் பழகுகின்றானே, பரிமாறுகின்றானே, இந்த பெரிய திருவடி நாயனாரோடு, இன்னும் எத்தனையோ நித்தியசூரிகளோடு, திருவனந்தாழ்வானோடு, பெரிய விராட்டியாரோடு, இவைகளோடு எப்படி பழகினான் என்னால், இந்த பெரிய திருவடி நாயனாரோடு ஒரு வாகனம் என்கிற முறையிலே எம்பெருமான் பரிமாறுகின்றான். திருவனந்தாழ்வானோடு ஒரு குடையாக, ஒரு படுக்கையாக, இப்படி சில ஒரு கைங்கரியங்களை கொள்கின்றான். பெரிய பிராட்டியாரோடு கலந்து பழகும் பொழுது ஒரு நாய்ச்சியார், ஒரு மகிஷி, பட்ட மகிஷி என்கிற தன்னுடைய ஒரு தேவியார், திருத்தேவியார் என்கிற ஒரு கணக்கிலே எம்பெருமான் பரிமாறுகின்றார். ஆனால் என்னோடு அப்படி மட்டும் பரிமாறவில்லை. ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன். ஒரு ரீதியாக மட்டும் எம்பெருமான் எனக்கு ஒரு பரிமாற்றத்தை கொடுத்து அத்தோடு போதும் என்று எம்பெருமான் நினைக்கவே இல்லை. மேலும் மேலும் பற்பல விதமான அனுபவங்களை எனக்கு தர வேண்டும் என்று என்னோடு உடனேயே எம்பெருமான் இருக்கின்றான். என்னை விட்டவன் பிரிந்து செல்வதே இல்லை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன். ஒரு ரீதியாக எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து ஒரு சுவையை தந்து விட்டு எம்பெருமான் ஒழிவிலன், அங்கிருந்து விலகி சென்று விடவில்லை. என்னோடு உடனேயே அவன் இருக்கிறான், என்னை விட்டு அவன் செல்வதே இல்லை என்று. கண்ணன் நரகாசுரனாலே சிறையிலே அடைக்கப்பட்ட 16,000 பெண் பிள்ளைகளை மணந்து கொண்டான். நாரதர் போய் சேவிக்கிறார். ஒரு அந்த பெண் பிள்ளையினுடைய அகத்திலும் கண்ணன் அவர்களோடையே கூடயே இருந்து கொண்டு அவர்களுக்கு எல்லா விதமான அனுபவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றொரு இடத்துல இருக்க மாட்டான், இங்கேயே இவ்வளவு காலம் இருக்கிறாரே என்று நினைத்தால் அங்கேயே இருக்கிறான், இன்னொரு இடத்திலும் இருக்கிறான். இது இன்னொரு இடம் இன்னும் பொருத்தமாக சொல்லலாம். இந்த மாந்தாத்தாவினுடைய 50 பெண் பிள்ளைகளை சௌபரி என்கிற யோகி மணந்து கொண்டார். தன்னுடைய பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு, ஐயோ ஒரு வயதானவருக்கு நம்முடைய பெண் பிள்ளைகளை எல்லாம் விவாகம் செய்து கொடுத்து விட்டோமே என்று அவர்களுடைய நலம் விசாரிப்பதற்காக
மாந்தாத்தா சென்னா, முதல் பெண்ணுடைய அகத்துக்கு சென்னவாறு அவள் நன்னாக தந்தையாரை உபசரித்தாள், எல்லாம் பண்ணான். கடைசியில அம்மா நீ நன்னா இருக்கியாமான்னு கேட்டாள். நன்னா இருக்கேன், ஒரு குறவும் இல்லை, நன்னா இருக்கேன், ஆனா ஒரே ஒரு எனக்கு ஒரு குறை அப்படின்னு கேட்டான். என்ன குறை அப்படின்னா, என் மணாளரார் அவர் என்னோடையே இருக்கார், என்னை விட்டுட்டு எங்கேயும் போறதே கிடையாது, மற்ற தங்கங்கள்லாம் என்ன செய்வா பாவம், அதுதான் எனக்கு ஒரே கட்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னான். ஐயோ இப்படி ஆயிடுத்தே, முன்பு சந்திரன் அந்த ரோஹிணியோடைய கிரகத்திலேயே இருந்தான், மற்றவர்களை எல்லாம் அவன் உபேட்சித்து விட்டான். அந்த தக்ஷனுடைய 27 பெண் பிள்ளைகளையும் விவாகம் செய்து கொண்டு அந்த ரோஹிணியோடு மட்டும் இருந்தான் ஒழிய மீதி 26 பேரை அவன் உபேட்சித்து விட்டான். அதுபோல ஆகிவிட்டதே வருத்தமுற்றார் மாந்தாத்தா. அடுத்த ஒரு பெண் பிள்ளையினுடைய அகத்திற்கு சென்னா, அவள் ரொம்ப சந்தோஷமா வரவேத்தா. எனது இவள் இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே என்னமான்னு கேட்ட. ஒரு குறவும் நன்னா இருக்கியாமா? நன்னா இருக்கேன். உண்மையைத்தான் சொல்லியா? நன்னா இருக்கேன். ஆமா நன்னா இருக்கேன். என்ன சொன்ன? நன்னா இருக்கியா? உன் எஜமானர் அவருக்கு என்ன குறை? என்ன நன்னா பாத்துக்கிறார், நன்னா பாத்துக்கிறார், ஒரு குறவும் இல்லை. ஆனா ஒரே ஒரு குறை தான், அது என்னோடையே இருக்கார், அவர் வேற எங்கேயும் போறது இல்லை. ஆச்சரியப்பட்டு போனான் மாந்தாத்தா. ஆஹா இவளோடையே இருக்கானா? அப்ப அவனுக்கு புரிந்தது, இவன் யோகியாக பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு காரியம் பார்க்கிறான் என்று சந்தேகப்பட்டார். அப்படியே எல்லா பெண் பிள்ளையும் சொல்லவே ஆஹா அப்படி நினைத்தான். அப்ப என்னோடுடனேயே இருக்கிறான்னு அந்த மாந்தாத்தா அவனுடைய பெண் பிள்ளைகள் சொன்னா போல ஆழ்வார் சொல்கிறார், என்னோடு உடனேயே இருக்கிறார். ஆனால் அங்கெல்லாம் ஒரு வாசி, அங்கே ஒரு மணாளன் என்கிற ஒரு ரீதியிலே தான் மாந்தாத்தா கூட கலந்து பரிமாறுவன். ஆனால் எம்பெருமான் எல்லா விதமாகவும் இந்த பராங்குஷ நாயகியோடு ஆழ்வாரோடு, இங்கே பராங்குஷ நாயகின்னு இல்லை, ஆழ்வாரோடு எல்லா விதமாகவும் இங்கே பராங்குஷ நாயகியாகவும் வச்சுக்கலாம், ஒன்றும் குறவில்லை. மீதி எல்லா ரீதியிலும் எம்பெருமான ஆழ்வாரோடு கலந்து பழகினான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடு உடனேயே இருக்கிறான் என்று ஆழ்வார் தெரிவித்தார். அடுத்து இப்படி இருக்கக்கூடியவன் என்னுடைய சரீரத்திலே அணைந்தான், என்னுடைய ஒக்கலிலே சேர்ந்தான் என்று இந்த 4ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் ஆடும் உலகமும் மூன்னே உடனவை ஒக்க விழுங்கி ஆலிலை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலிமாயப் பெருமான் கண்ணனன் ஒக்கலையானே. இப்படிப்பட்டவனார் அவனு ஏதோ தனியனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு வேறு யாருமே இல்லை, ஆகையினாலே என்னோடு சேர்ந்தான் என்று அப்படிப்பட்டவனா? எத்தனையோ நாய்ச்சிமார்கள் அவனை விட்டு பிரியவே மாட்டேன் என்று இருக்கக்கூடியவர்கள். உடனமர் காதல் மகளிர், இவனோடே நான் இருப்பேன் எம்பெருமானே, உம்மோடையே நாம் இருப்போம், உம்மோடையே நாம் இருப்போம், உம்மை விட்டு நம்மாலே பிரியவே முடியாது, அகலகில்லேன் இறையும் என்று இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நாய்ச்சிமார்கள் உடையவன் அந்த எம்பெருமான். உடனமர் கூடவே இருக்கின்றார்கள் அவர்கள். அதற்கு காரணம் என்ன? காதல். அந்த எம்பெருமானிடத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய காதல் அவர்களை எம்பெருமானை விட்டு பிரியாது இருக்க செய்கிறது. அப்படிப்பட்ட உடனமர் காதல் மகளிர். முக்கியமான பிரதான மகிழ்ச்சிகள் மூவர்: திருமகள், மண்மகள், ஆயர் மடமகள். பெரிய பிராட்டியார் என்ன, பூமி பிராட்டியார் என்ன, நீலாதேவியார் என்ன? திருமகள், மண்மகள், ஆயர் மடமகள். அந்த நீலாதேவியார் தான் யசோதையினுடைய திருத்தம்பியாரான கும்பருடைய திருக்குமாரத்தியாக திருவவதாரம் செய்தாள், நீளையாக திருவவதாரம் செய்தாள், நப்பின்னையாக திருவவதாரம் செய்தாள். அப்ப திருமகள் என்ன, மண்மகள் என்ன, ஆயர் மடமகள். இங்கே இவர்கள் மூவரும் எப்படிப்பட்டவர்கள் என்னால், எதுக்கு இந்த மூன்று இந்த நாய்ச்சியார்களை தெரிவிக்கிறார்னா, இந்த 3 நாய்ச்சிமார்கள் எப்படி இருப்பார்கள் என்னால், அடியார்களுக்கு எம்பெருமானை அடைவதற்கு மிகவும் ஒரு உதவியை செய்வார்கள் இவர்கள். எம்பெருமானை ஆசிரிப்பதற்கு அடியார்கள் வந்தார்களேயானால் அவர்களுடைய குற்றங்களை கண்டு எம்பெருமான் சீறி அவர்களை தண்டிக்க வேணும் என்று முற்பட்ட பொழுது பெரிய பிராட்டியார், இப்படி தேவரை செய்யலாமோ, தேவரீரை ஆசிரிக்க வந்திருக்கிறார்கள், இவர்களுடைய குற்றங்களை தேவரீர் மன்னித்தருள வேணும். நகஷ்சின் ஆபராத்யதி, இந்த லோகத்திலே தவறு செய்யாதவர்கள் என்பது ஒருவரும் கிடையாது, மணல் சோற்றிலே கல்லாராய்வார் உண்டோ? ஏதோ நித்தியசூரிகளிடத்திலே தோஷங்கள் இல்லாமல் இருக்கலாம், இந்த லோகம் இருள் தருமா ஞானத்திலே இருந்து வரக்கூடியவர்கள், இவர்கள் தோஷம் இல்லாமல் எப்படி இருப்பார்கள்? இவர்களிடத்திலே நீ தோஷங்களை கண்டு இவர்களை நீ விலக்க நினைத்தால் உமக்கு ஆழ்பத்தே கிடைக்காது. அப்ப என்ன செய்வது? இவர்களை எல்லாம் நான் அங்கீகரித்தால் சாஸ்திரம் எல்லாம் வீணாகுமே என்று எம்பெருமான் சொல்ல, தேவரி அப்படி செய்ய வேண்டாம். யார் தேவரி திருவடிகளிலே பணியவில்லையோ அவர்களை சாஸ்திரம் கொண்டு தண்டியும். யார் தேவரி திருவடிகளை
படுகின்றார்களோ அவர்களை தேவரீர் அவருடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து தேவரீர் அங்கீகரித்தருள வேணும் என்ன எம்பெருமான் அடியாருடைய குற்றங்களை கண்டு சீரும் பொழுது அந்த சீற்றத்தை ஆற்றுபள் பெரிய பிராட்டியார். ஆனால் பூமி பிராட்டியார் இருக்கிறாளே, அந்த எம்பெருமானுக்கு அந்த அடியாருடைய குற்றங்களை கண்டு சீற்றம் வரும் போல இருக்கிறது என்னாலேயே முன்னமேயே அதையெல்லாம் தேவரீர் மன்னித்தருள வேணும் முதலிலேயே அதை க்ஷமைக்கு விஷயமாக்கி விடுவள். பெரிய பிராட்டியார் எம்பெருமான் சீற்றம் கொண்ட பிற்பாடு இவனை நிகிரகிக்க வேணும் என்று சங்கல்பம் செய்த பிற்பாடு அந்த சங்கல்பத்தை கைவிடச் செய்கின்றாள் பெரிய பிராட்டியார். சரி, இவ இப்படி சொல்றாளே, அதனால இந்த பக்கம் பார்க்கறதுக்கு பதிலாக நாம் இந்த பக்கம் திரும்பிப்போம் அப்படின்னு இவளை பார்க்க வேண்டாம், இப்படி ரொம்ப அடியார்களுக்கு சிபாரிசு செய்துட்டே இருப்பாள் இவள் அப்படின்னு இப்படி திரும்பினால் பூமி பிராட்டியார் என்ன சொல்வள் என்னால், ஆஹா தேவரே அதை முதல்ல பார்க்கவே கூடாது, அதை மன்னித்தே விடுவள், அதை மன்னித்து விடணும் அப்படின்னு அதை மன்னிக்க செய்து விடுவள் பூமி பிராட்டியார். இந்த க்ஷமை என்கிற குணத்திற்கு அவள் உபாத்தியாயராக இருப்பாள், உவாத்தாக இருப்பாள் என்று தெரிவிக்கிறார். சரி, இவள் இப்படி இருக்காளே, இந்த நீலாதேவியாரை பார்த்தால் தன்னுடைய போகத்தினாலே எம்பெருமானை மயக்கி அந்த கோஷத்தையே பார்க்க விடாது செய்து விடுவள் அவள். அதரிசித்தம் தோஷங்களை பார்க்க முடியாதபடி செய்து விடுவள் அவள். ஏற்பட்ட சீற்றத்தை ஆற்றி விடுவாள் பெரிய பிராட்டியார். சீற்றமே ஏற்படாதபடி அந்த குற்றங்களை க்ஷமைக்கு விஷயமாக்குவாள் பூமி பிராட்டியார். நீலாதேவியாரோ அந்த குற்றங்கள் கண்ணுக்கு இலக்காகாதபடி, எம்பெருமானுடைய கண்ணுக்கு இலக்காகாதபடி அவனுடைய வாத்சல்யத்துக்கு விஷயமாக்குவாள் அந்த குற்றங்களை. இப்படிப்பட்ட 3 நாய்ச்சிமார்கள் இருக்கிறார்கள். எண்ணிவர் மூவர் ஆளும் உலகமும் 3. எம்பெருமான் இந்த 3 லோகங்களையும், நடுவில் இருக்கக்கூடிய பூலோகம், மேலே இருக்கக்கூடிய லோகங்கள் 6, கீழே இருக்கக்கூடிய 7 லோகம், எல்லா லோகங்களையும் எம்பெருமான் ஆள்கின்றான். இப்படிப்பட்ட விபூதி உடையவன். அவன் என்ன செய்தான், அந்த விபூதி அழியாதபடி உடனவை ஒக்க விழுங்கி, இந்த பிரளய காலத்திலே இவைகளை எல்லாம் ஒன்றும் பிரிகதிர் செல்லாதபடி, ஒன்றும் பிரிகதிர் இட்டு செல்லாதபடி, ஒன்றும் விலகி போகாதபடி எல்லா லோகங்களையும் எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சிக்கின்றான். உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன். இப்படிப்பட்டவன் எம்பெருமானுடைய அகட்டித கட்டணா சாமர்த்தியம் சொல்லப்படுகிறது. அப்படி உலகங்களை எல்லாம் ஒக்க விழுங்கி எம்பெருமான் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் என்று சொல்லி ஒரு ஆளிலே, அப்பொழுது எங்கிருந்தது ஆளிலை தோன்றியதோ என்று தெரியவே இல்லை, ஒரு பவனான ஆலந்தளிலே அப்பொழுது திடீரென்று ஒரு ஆளிலை முளைத்தது. அந்த ஆளிலையிலே எம்பெருமான் பள்ளி கொண்டான். ஆளிலை சேர்ந்தவன். அப்படிப்பட்டவன் ஆறு, என் அம்மான், க்ஷமிக்கணும், சேர்ந்தவன் எம்மான், என் அம்மான், என்னுடைய சுவாமி. கீழே ஒரு அகடித்த கட்டணா சாமர்த்தியம் சொல்லப்படுது. உலகங்களை எல்லாம் விழுங்கி ஒரு சிறிய ஆளின் நிலையிலே பள்ளி கொண்டான். இது எப்பேற்பட்ட ஒரு காரியம்! அகடித கட்டணா சாமர்த்தியம் என்று தெரிவிப்பார்கள். சேர்க்க முடியாதே சேர்க்கக்கூடிய ஒரு திறன், நடக்க முடியாதே நடத்தக்கூடிய ஒரு திறன். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த திறனெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும்படியாக மற்றொரு சாமர்த்தியம் எம்பெருமான் அகடித்த கட்டணா சாமர்த்தியம், நடக்க இயலாததை நிகழ இயலாததை நிகழ்த்தி காட்டினான். அகம்மே என்று இருந்த என்னை, நான் எனது என்று இருந்த என்னை, அகங்கரித்திருந்த என்னை அவனுக்கு அடியவனாக ஆக்கி அருளினான். எம்மானான், அவன் எனக்கு சுவாமியாகானான், நான் அவனுக்கு தொண்டனாக ஆகும்படி செய்தான் எம்பெருமான் எம்மான். இது பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். சேர்ந்தவன் எம்மான். அப்படிப்பட்டவன் கடல்மலி மாயப்பெருமான். திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றான், கடலிலே மலிகின்றான். அப்படிப்பட்ட ஆச்சரியமான குணச்சேஷ்டிதங்களை உடையவன் பெருமான், மிகப்பெரியவன் கடல்மலி மாயப்பெருமான். அவன் கண்ணன் மிகவும் சுலபனாக இந்த உலகிலே அவதாரம் செய்தான். அப்படிப்பட்ட அவன் கண்ணன் என் ஒக்கலையானே, என்னுடைய இடுப்பிலே சேர்ந்தான். எப்படி யசோதை பிராட்டியினுடைய இடுப்பிலே சேர்ந்தானோ அதுபோல என்னுடைய ஒரு இடுப்பிலே அவன் சேர்ந்தான். கண்ணனின் ஒக்கலையானே என்று ஆழ்வார் இந்த 4ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதற்கு மேலே 5ஆம் பாசுரத்திலே அந்த இடுப்பிலிருந்து எம்பெருமான் என்னுடைய மார்பிலே சேர்ந்தான் என்று தெரிவிக்கிறார். இந்த 5ஆம் பாசுரத்திலே ஒக்கலை வைத்து முளைப்பால் உண்ணென்னு தந்திட வாங்கி செக்கம் செக அன்னு அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் நக்க பிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோத்திய ஈசன் மாயனின் நெஞ்சினுளானே. பூத்தனையை முடித்தமையை முதலிலே அனுசந்தித்தருள்கின்றார்.
கண்ணன் சிறு பிள்ளையாக இருக்கிற காலத்திலே, சிறு குழந்தையாக இருக்கிற காலத்திலே இந்த பூதனை, கம்சனாலே ஏவப்பட்ட பூதனை தன்னுடைய முலையிலே விஷத்தை தடவி கொண்டு வந்தாள். அந்த பாலை கொடுப்பதன் மூலமாக கண்ணனை கொல்ல வேணும் என்கிற ஒரு எண்ணம் கொண்டாள். புராணாந்தரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னால், இந்த மகாபலியினுடைய பெண் ரத்னாவளி என்று பெயர் என்று நினைக்கிறேன். அவள்தான் அடுத்த அவதாரத்தில், அடுத்த பிறவியிலே இந்த பூதனையாக தோன்றினாள். எம்பெருமான் வாமனமூர்த்தியாக மகாபலியினுடைய யஜ்யவாட்டத்திற்கு வந்த காலத்திலே அந்த அழகிய அந்த வடிவத்தை கண்டு, ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை நமக்கு வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து நாம் அதற்கு பால் கொடுத்து சீராட்டி பால் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். பிற்பாடு தன்னுடைய தந்தையை அந்த எம்பெருமான் திரிவிக்ரமனாக பாதாளத்திலே அழுத்திய காலத்திலே இவனை முடிக்க வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டாள் அந்த ரத்னாவளி. அந்த இரண்டு எண்ணங்களும் சேரப்பித்து இப்பொழுது அவள் பூதனையாக பாலும் கொடுக்க வேண்டும், அவனை கொல்லவும் வேண்டும் என்கிற எண்ணமாக அந்த எண்ணம் அது மாறியது. அவள் பூதனையாக வந்தாள். அவள் என்ன செய்தாள், தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டாள். ஒக்கலை வைத்து முளைப்பால் உண், கண்ணா நீ இந்த பாலை சாப்பிடு, முளைப்பால் உண் என்று அவள் தருகின்றாள். தந்திட வாங்கி அவளும் ஆதரத்தோடே கொடுப்பது போலே கொடுத்தாள். இவனும் அந்த பாலை உண்ணாவிட்டால் தரிக்க மாட்டேன் என்பது போலே அந்த இதை உண்டான். தந்திட வாங்கி ஷக்கம் ஷக. இதற்கு 2-3 விதமாக வியாக்கியானம் செய்கின்றார்கள். ஷக்கம் என்னால் மரணம் என் அர்த்தம். ஷக்கம் ஷக, இவனை கொல்ல வேணும் என்கிற அவளுடைய அந்த இவனை கண்ணனை அழிக்க வேணும் என்கிற எண்ணத்தை அழித்தான் எம்பெருமான். ஷக்கம் ஷக, இவனை அழிக்க வேணும் என்று அவள் கொண்ட அந்த எண்ணத்தை அவளோடையே போம்படியா செய்தான், அவளையே முடித்தான் கண்ணன். ஷக்கம் ஷக என்று ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், அதாவது ஷக்கம் என்னால் சீற்றம், சிவப்பு என் அர்த்தம். அந்த சிவப்பினாலே சீற்றம் என்கிறது, கோபம் என்பது குறிக்கப்படுகின்றது. இவளுடைய அந்த சீற்றத்தை முடித்தான். அதாவது அவள் சீறின சீற்றம் அவள் தன் பக்கலிலே பலிக்கும்படி என்னதல். அந்த சீற்றம் கண்ணனை, சீற்றத்தோடு கண்ணனை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த சீற்றத்தை முடித்தான் எம்பெருமான். சீற்றத்தை முடித்தான், அவளையே அழித்தான். இது ஒரு அர்த்தம். அல்லது ஷக்கம் ஷக என்னால் ஷக்கஷவேன்னு சொல்றமே, அப்படி கண்ணன் அவளுடைய அந்த நீ எனக்கு முலை கொடுத்தாயே, முலைப்பால் கொடுத்தாயே அப்படின்னு அந்த முலைப்பாலை உண்டு அந்த திரு அதரத்திலே, அந்த உதடுகளிலே அந்த பழுப்பு தோத்த ஷக்கஷவேன், அந்த பழுப்பு தோத்தும்படியாக எம்பெருமான் சிரித்தமையை சொல்லுகிறது. ஷக்கம் ஷக அன்னு, இந்த ஜெகதுபசம்ஹாரம் பிறந்த அன்னு. இந்த கண்ணனுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் என்ன ஆகும், உலகமே அழிந்து விடும். அப்படிப்பட்ட உலகம் அழிய இருக்கிற அந்த காலத்திலே அன்னு அவள் பால் உயிர் ஷக உண்ட பெருமான். அவள் பால் உயிர், அவளிடத்திலே இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த பிராணனானது ஷக முடியும்படியாக உண்ட எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார் ஒரு அர்த்தம். அல்லது அவளுடைய பாலோடு சேர்ந்த அந்த உயிரையும் முடியும்படியாக எம்பெருமான் உண்டருளினான் என்ன. அப்படிப்பட்ட அந்த கண்ணன் எம்பெருமான் அவனார் என்னால் நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோத்திய ஈசன். அப்படிப்பட்டவன் யார், அந்த கண்ணன். அவன் சாமானியன் அல்லன், அவன்தான் இந்த உலகங்களை எல்லாம், இந்த தேவதைகளை எல்லாம் சிருஷ்டித்தருடையவன். சரி, நக்கபிரான், நக்கபிரான் என்று ருத்ரனை தெரிவிக்கிறது. அவன் நக்னனாக, நக்னன் என்கிற சொல்தான் நக்கன் என்று அது மருவி இருக்கிறது. அவன் திகம்பரனாக இருப்பன். தன்னுடைய கணத்தை சேர்ந்தவர்களுக்கு, இந்த சிவகணத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதோ சில உபகாரங்களை செய்யக்கூடியவன். நக்க பிரானோடு அந்த ருத்ரன் என்ன, அயன் அவனையும் படைத்தவனான பிரம்மதேவன் என்ன, இந்திரன் இவர்களோடு ஒக்க படிக்கக்கூடிய 3 லோகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் என்ன, இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோத்திய ஈசன், எல்லாரையும் படைத்தவன் எம்பெருமான். இவர்களெல்லாம் நாங்கள் ஈஸ்வரர்கள் ஈஸ்வரர்கள் என அபிமானித்திருந்தாலும் அவர்களையும் படைத்தவன் எம்பெருமான் தான். எல்லாரையும் ஒக்கவும் தோத்திய ஈசன்,
ஒரே சமயத்திலே இவர்களை எல்லாம் படைத்தருளியவன் எம்பெருமான். ஒக்கவும் தோத்தி ஈசன். அப்படிப்பட்ட ஆச்சரியமான மாயன் இப்படி உலகங்களை எல்லாம் படைத்து அவைகளுக்குள்ளே அனுப்பிரவேசித்திருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருந்துண்டு அந்தந்த காரியங்களை எல்லாம் எம்பெருமான் தான் செய்கிறான். பிரம்மதேவனுக்குள்ளும் இருந்து படைப்பவனும் எம்பெருமான் தான். ருத்ரனுக்குள் இருந்தும் இந்த அழிப்பவனும் எம்பெருமான் தான். எல்லா காரியங்களும் செய்பவன் எம்பெருமான் தான். அப்படிப்பட்ட மாயன் அவன் என் நெஞ்சினுடானே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய மார்பிலே வந்து சேர்ந்தான் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்து 6ஆம் பாசுரம். மாயன் என் நெஞ்சினுள்ளான் மத்தும் எவர்க்கும் அதுவே, காயமும் சீவனும் தானே, காலும் எரியும் அவனே, சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோஷரமல்லன், தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழிணையானே. இப்படி ஆச்சரியமான அந்த எம்பெருமான் என்னுடைய நெஞ்சிலே வந்து சேர்ந்தானே, இந்த பேரு வேறு யாருக்கும் கிடைக்குமா என்று முதலிலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். மாயன் என் நெஞ்சினுள்ளான் மத்தும் எவர்க்கும் அதுவே. மற்ற யாருக்காவது இந்த பேரு கிடைக்குமா? இப்படிப்பட்ட ஒரு பேரு கிடைக்குமா என ஆழ்வார் தெரிவிக்கிறார். சரி, என்ன அவன் எப்படிப்பட்டவன்? அவன் சாமானியன். காயமும் சீவனும் தானே. இந்த உடல் என்ன, அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்ன, எல்லாரும் அவன் என்று சொல்லும்படியாக அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவைகள் இந்த வஸ்துக்கள் அனைத்தும். இந்த சேத்தனங்கள், இந்த அச்சேதனங்கள், இந்த அச்சேதனமான இந்த சரீரம் என்ன, அந்த சரீரத்துக்குள்ளே உறைபவனான ஆத்மாக்கள் என்ன, எல்லாரும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள். காயமும் சீவனும் தானே, காலும் எரியும் அவனே. கால் என்று சொல்லக்கூடிய காற்று, எரி, நெருப்பு, இது 2 பூதங்களை சொன்னது. பஞ்சபூதங்களுக்கும் உபலட்சணம். அந்த பஞ்சபூதங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. அப்படிப்பட்டவன் சேயன் அணியன், மிகவும் அருகிலும் இருக்கிறான், மிகவும் தூரத்திலேயும் இருக்கிறான். அடியார்களுக்கு மிக அருகிலே இருக்கிறான். இதோ பாருங்கள், என் அருகிலே வந்து விட்டான் சேயன். தன்னுடைய அடியார்களுக்கு, 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகனாவன். சேயன் தன்னுடைய அடியார்களுக்கு மிகவும் நெருக்கத்திலே இருக்கிறான். தன்னை மிகவும் அபிமானித்திருக்கக்கூடியவர்கள், தாங்கள் தான் பெரியோர்கள் என அபிமானித்திருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் தூரத்திலே இருக்கிறான் என்பதுமான். சேயன் அணியன். சேயன் என்னால் தூரத்திலே இருக்கக்கூடியவன், அணியன் என்னால் அருகிலே இருக்கக்கூடியவன். ஸ்வயத்னத்தால் எங்களுடைய முயற்சியாலே காண வேணும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு எம்பெருமான் மிகவும் தூரத்திலே இருக்கிறான். அணியன் அடியார்களுக்கு மிகவும் அணித்தாக, மிகவும் நெருக்கத்திலே இருக்கிறான் அந்த எம்பெருமான். சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோஷரமல்லன். அவன் எப்படி சேயனாக இருக்கிறான் அப்படின்னா, தங்களுடைய முயற்சி கொண்டு அவனை அடைய வேண்டும், அவனை நினைக்க வேண்டும், அவனை அறிந்துவிட முற்படுபவர்களுக்கு அவர்களுக்கு விஷயமே ஆக மாட்டான். எவர்க்கும் சிந்தைக்கும், எப்பேற்பட்டவர்களுக்கும், மிக உயர்ந்தவர்களுக்கும் தங்களுடைய முயற்சி கொண்டு அவனை நாம் அறிந்து விடலாம், தியானித்து அவனை அறிந்து விடலாம் என்று பார்ப்பார்களுக்கு அவன் விஷயமே ஆக மாட்டான். எவர்க்கும் சிந்தைக்கும் கோஷரமல்லன். தூயன், இது அந்த அடியார்களுக்கு மிகவும் அணியனாக இருக்கக்கூடியதை சொல்கிறது. அவன் மிகவும் சுத்தனாய் அடியார்களுக்கு இப்படி தன்னை அரிய பொருளாக ஆக்கி வைக்காமல் அவர்கள் தன்னை நன்னாக எளிதிலே உணரும்படியாக செய்து விடுவன். அவர்களுக்கு தன்னை விதேயனாக ஆக்கி வைப்பான். அவர்களுக்கு தன்னை பரதந்திரனாக ஆக்கி வைப்பான். ஒரு உலகத்தை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு இருக்கக்கூடியவன். ஒரு பெண் பிள்ளைக்கு, ஒரு யசோதைக்கு, ஒரு அபலைக்கு, ஒரு இடைச்சிக்கு அவன் கட்டும்படியாக தன்னை ஆக்கி வைத்துக் கொண்டான். எரி சக்னோஷி, உன்னால முடிஞ்சதான அந்த கட்டை விலக்கி கொண்டு போ என்று யசோதை பிராட்டி நியமிக்கும்படியாக தன்னை ஆக்கி வைத்துக் கொண்டான். இதுதான் அவனுடைய தூய்மை. தூயன் துயக்கன் மயக்கன். தங்களுடைய ஒரு முயற்சி கொண்டு அவனை அறிய பார்ப்பவர்களுக்கு எம்பெருமான் சந்தேகங்களையும் ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்தி விடுவான், சம்சயத்தையும் விபரியத்தையும் ஏற்படுத்தி விடுவான். துயக்கு மயக்கு. துயக்கம் என்னால் சந்தேகங்கள், மயக்கம் திரிபு உணர்ச்சி, தவறான ஒரு எண்ணம், இவைகளெல்லாம் ஏற்படுத்தி விடுவன். நீதான் எனக்கு கதியை இருப்பவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பான். மற்றவர்களுக்கு சந்தேகத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி வைப்பான். இங்கே ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. இங்கே அரும்பதத்தில், அதாவது பராசர பட்டர் நாளிலே சாஸ்திரங்கள் வாசித்தவர் ஒருத்தர், அவரும்
பட்டரை சேவிக்க வருவர். ஏதோ பட்டருடைய காலக்ஷேபத்தை அவர் திருவடியை ஆசிரித்து காலக்ஷேபங்களை கேட்கக்கூடிய ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் அவரும் வந்து சேவித்துக் கொண்டு போவர். அந்த பட்டர் அந்த சாஸ்திரியை என்னப்பா வந்தாயா போனாயா என்று ஒருமையிலே பேசி அனுப்பி வைப்பார். இந்த சிவைஷ்ணவரிடத்துல ரொம்ப ஆதரத்தை காட்டுவர். வாரும் எழுந்தொழிரும் என்று மிகவும் ஆதரத்தோடு இருப்பார். பட்டருடைய சீடர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இவரும் நிறைய சாஸ்திரம் வாசித்திருக்கிறார், ஆனால் அவரிடத்திலே ஒரு சாமான்யமாக பழகிறார். இவர் அதிகமாக வாசிக்கவில்லை, ஏதோ காலக்ஷேபத்திலே அன்வைத்துக் கொண்டு போகிறாரே, இவரிடத்திலே மிகவும் ஆதரம் காட்டுகிறாரே நம்முடைய ஆச்சாரியர் என்ன அவர்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. சரி, இந்த ஐயத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக பட்டர் அந்த சாஸ்திரி வந்தாரே, அந்த சாஸ்திரியை பார்த்து, வாரும் சாஸ்திரிகளே, இந்த சாஸ்திரத்துல நிறைய வாசிச்சிருக்கிறே, இந்த ஜகத்தை சிருஷ்டித்தவன் ஆறு, இந்த உலகத்தை படைத்த பொருள் எது, இந்த பரம்பொருள் எது என்ன? இது நான் என்னத்தை சொல்லுவேன்? ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிறேன்னு ஒரு வாக்கியம் சொல்றது, பிரம்மதேவன் தான் முன்பு இருந்தான்னு சொல்றது, சிவையேவ கேவலஹா, சிவன் ஒருவன் தான் இருந்தான்னு சொல்றது, நாராயணன் தான் ஏகோகவை நாராயண ஆசித் என்னும் சொல்கிறது. இது யாருன்னு சொல்றது? ருத்ரனை சொல்வேனா, பிரம்மதேவனை சொல்வேனா, நாராயணனை சொல்வேனா அப்படின்னு சொன்ன. சரி, நீ போய் வாரும் என்ன அனுப்பி வைத்தார். அந்த காலக்ஷேபத்தில் அன்வைக்கக்கூடிய அந்த சிவைட்டவர் எழுந்துருடினார். அவரை கேட்டார், இந்த உலகத்தை எல்லாம் படைத்த பொருள் யாது என்று கேட்டார். என்ன இப்படி சொல்றாள்? தேவரிதான் இப்படி சாதித்திருக்கிறது. நாரணன் முழு ஏழுலகுக்கும் நாதன், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனை சங்கரன் தான் படைத்தான் என்று, சங்கரனை தான் படைத்தான் என்று எம்பெருமான் நாராயணன் தான் இந்த உலகங்களுக்கெல்லாம் தலைவன், அவன் தான் இந்த உலகங்களை எல்லாம் படைத்தவன் தேவரி பலகால் அருளி செய்திருக்கிறது அப்படின்னு சொன்ன. பாருங்கள், நாம் அதிகமாக வாசிக்கவில்லை என்னாலும் இதுதான் பொருள், இதுதான் தத்துவம் என்பதை நன்னாக உபதேசாத் ஹரிம் புத்வா என்று சாஸ்திரம் சொன்ன கணக்கிலே எம்பெருமானை நல்ல விதத்தை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இவரிடத்திலே நாம் ஆதரம் காட்டுகின்றோம். பற்பல சாஸ்திரங்களை அறிந்தும் எம்பெருமானை தெரிந்து கொள்ளவில்லை என்னால் அதெல்லாம் பயன்படாது அப்படின்னு தெரிவித்தார் பட்டர். ஆக மற்றவர்கள் தங்கள் முயற்சி கொண்டு எம்பெருமானை நாம் அடைந்து விடலாம் என்று எண்ணம் உடையவர்களுக்கு எம்பெருமான் துயக்கையும் மயக்கையும் ஏற்படுத்துவான், சந்தேகங்களையும் ஒரு மனத்திரிவையும் ஏற்படுத்துவான். துயக்கன் மயக்கன். இன்னொரு அர்த்தமும் தெரிவிக்கிறார், துயக்கன் மயக்கன் என்று. அதாவது துயக்கு என்னால் மனத்திரிவு, ஒருபடிப்பட்ட மனதை திரியும்படியாக செய்து வேறுபடுத்தி, நான் இவனோடு சேரவே மாட்டேன், அடியேன் எம்பெருமானோடு சேரவே மாட்டேன் என்று நான் சொன்னேன். அந்த வழவேல் உலகு தலையெடுத்து ஆழ்வார் நைச்சானுசந்தானத்தாலே எம்பெருமானோடு சேரவே மாட்டேன் என்கிற ஒரு சங்கல்பம் கொண்டார். அந்த சங்கல்பத்தை மாற்றி அந்த மனதை திரியச் செய்து, உன் தேனே மலரும் திருப்பாதும் சேருமாறு அருளாயே என்று, நான் சேரும்படியாக செய்வாய் என்ன அந்த எந்த ஒரு வாக்கினாலே நான் சேரமாட்டேன் என்று சொன்னாரோ அதே வாக்கினாலே நான் தேவருடைய திருவடிகளை சேரும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லும்படியாக எம்பெருமான் செய்தான். அப்படி என்னுடைய மனதை மாற்றி என்னோடு கலந்தான். துயக்கன் என்னால் மனதை திரியப்படுத்தக்கூடியவன், அதை மாற்றி மயக்கன் என்னால் அப்படி வந்து கலக்கக்கூடியவன், அப்படி என்னோடு வந்து சேர்ந்தான் எம்பெருமான். அப்படி மாற்றி அடியனுடைய வாக்கினாலே சொல்லும்படி செய்து எம்பெருமான் என்னோடு வந்து கலந்தான். துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழினையானே, இப்பொழுது என்னுடைய தோள்களை பற்றி கொண்டு இருக்கிறான் என்று தெரிவித்தார். அடுத்து 7ஆம் பாசுரம், அந்த எம்பெருமான் தோளிலிருந்து என்னுடைய நாவிலே வந்து அமர்ந்தான் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் இந்த 7ஆம் பாசுரத்திலே. தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாழினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான் கேளினை உண்ணுமிலாதான் கிளரும் சுடரொளி மூர்த்தி நாள் அணைந்தொன்னும் அகலான் என்னுடைய நாவினுளானே. ஆழ்வாரிடத்தை வரப்போகிறோம் என்று எம்பெருமான் நன்னாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு வந்தான். அபிமத விஷயம் இருந்த விடத்தே செல்லக்கூடியவர்கள் எப்படி நன்னாக தங்களை அலங்கரித்துக் கொண்டு செல்வார்களோ அதுபோல ஆழ்வாரை அணையப் போகிறோம், ஆழ்வார்கிட்ட போக போகிறோம்னு சொல்லிட்டு எம்பெருமான் நன்னாக தன்னை ஒப்பனை செய்து கொண்டு வந்தான். தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாழினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான். எம்பெருமான் தோள்களிலே முதல்ல ஆழ்வாரை அணைக்கக்கூடிய இந்த தோள்களுக்கு இந்த தோள்களை திருத்துழாயாலே அலங்கரித்துக் கொண்டான். அதற்கு மேலே ஆழ்வாரை போய் நீர் அணையும் என்று புருஷகாரம் செய்த
பெரிய பிராட்டியார் இருக்கக்கூடிய இடமான அந்த மார்பிற்கு அந்த திருத்துழாயை சூட்டினான். தன்னுடைய கிரீட்டத்திலே, அந்த திவ்ய அபிஷேகத்திலே, அந்த கிரீட்டத்திலே முடியிலே சூட்டிக் கொண்டான். பிற்பாடு தன்னுடைய திருவடிகளிலே சூட்டிக் கொண்டான். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும். இங்கே பட்டர் அழகாக ஒரு விஷயம் தெரிவிப்பார். உலகத்திலே பிரபுக்களாய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்னால், ஒரு மாலை நிறைய புஷ்பங்கள் வந்து சொன்னா முதலிலே தங்களுடைய ஒரு ஆயுதங்களுக்கு அதை முதலே அந்த மாலையை சூட்டுவார்கள் ஒரு பிரபுவார்கள். பிற்பாடு என்ன செய்வார்கள், தங்களுடைய பெண்டிர்களுக்கு அந்த மாலையை சூட்டுவார்கள். பிற்பாடு தாங்கள் அதை சூட்டிக் கொள்வார்கள். மீதி இருக்கக்கூடியதை தங்களுடைய ஒரு அடியார்களுக்கு செய்வார்கள். எம்பெருமான் என்ன செய்தான், முதலிலே தோளிலே சூட்டிக் கொண்டான் அந்த திருத்துழாயை. எம்பெருமானுக்கு தோள் தான், எம்பெருமானுக்கு வேறே தனித்து ஒரு ஆயுதம் வேண்டாம். அவன் தோளே மிகவும் பராக்கிரமம் உடையது. அதை கொண்டே அவன் அடியார் எதிரிகளை அழித்து விடுவான். முதலிலே தோளிலே சாத்திக் கொண்டான். பிற்பாடு தன்னுடைய அபிமதமான பெரிய பிராட்டியா இருக்கக்கூடிய திருமார்பிலே சூட்டிக் கொண்டான். பிற்பாடு தான் சூட்டிக் கொண்டான், தன்னுடைய முடியிலே சூட்டிக் கொண்டான். அதற்கு பிற்பாடு தன்னுடைய திருவடிகளிலே அதை சூட்டினான், அடியார்களுக்கு சூட்டுமா போல. அப்படி தாளினை மேலும், அந்த தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கேளினை ஒன்னும் இல்லாதான். கேள் என்னாலும் ஒப்பு, இணை என்னாலும் ஒப்பு. அதாவது ஒப்பு இல்லாதவன், இரண்டு முறை ஒப்பில்லாதவன், ஒப்பில்லாதவன். அதாவது இதுக்கு எப்படி பொருள் தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள் என்னால், எம்பெருமானை தனித்து பார்த்தாலும் ஒரு அம்சமாக பார்த்தால் இதற்கு ஏதாவது ஒப்பு சொல்ல முடியுமா என்னால் சொல்ல முடியாது. முழுமையாக சேர பார்த்து நாம் ஏதாவது ஒன்றை ஒப்பு சொல்லலாமோ அப்படின்னு சொல்ல முடியாது. சேர பிடித்து ஒப்பு சொல்ல முடியாது. தனித்தனியாகவாது ஒப்பு சொல்லலாமான்னு பார்த்தா எப்படியும் எம்பெருமானுக்கு ஒப்பு சொல்லவே முடியாது. கேளினை ஒன்னும் இல்லாதான். பளபளபளன்னு இருக்கக்கூடிய கிளரும் சுடர் ஒளி மூர்த்தி. அப்படியே பொங்கி வரக்கூடிய சுடர் என்னாலும் ஒளி என்னாலும் ஒளிதான் அர்த்தம். மிகுந்த ஒளி கொண்ட ஒரு திருமேனியுடையவன் கிளரும் சுடரொளி மூர்த்தி. நாள் அணைந்து ஒன்னும் அகலான் என்னுடைய நாவினுளானே. அப்படிப்பட்டவன் எம்பெருமான் நாள்தோறும் வந்து, நாள் அணைந்து தினந்தோறும் வந்து என்னை கிட்டுகின்றான். நாள் அணைந்து ஒன்னும், ஆனால் ஒரு நாளும் அவன் விலகி போவதே இல்லை. எப்பொழுதுமே என்னை வந்து அணைந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாளும் என்னை விட்டு அகல்வதே கிடையாது. நாள் அணைந்து ஒன்னும் அகலான். அப்படிப்பட்டவன் என்னுடைய நாவினுளானே. என்னுடைய நாவிலே எழுந்துருளி இருக்கிறான் ஒரு அர்த்தம். அல்லது என்னுடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய ஸ்தோத்திரத்திற்கு அவன் விஷயமாகினான், என்னுடைய ஸ்துதி விஷயமாகினான் என்ன ஒரு அர்த்தம். சரி, அடுத்த பாசுரம். இப்படி என்னுடைய நாவிலே இருந்த எம்பெருமான் என்னுடைய கண்ணிலே வந்து சேர்ந்தான் என்று தெரிவிக்கிறார் 8ஆம் பாசுரத்திலே. நாவினுள் நின்னு மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடு அழிப்பவன் தானே, பூவியல் நாள் தடந்தோழன் பொறுபடை ஆழிசங்கேந்தும் காவினன் மேனி கமலக் கண்ணன் என் கண்ணினுளானே. நாவினுள் நின்னு மலரும் ஞானக்கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே. அதாவது நம்முடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய சாஸ்திரங்கள், நாவினுள் நின்னு மலரும் ஞானக்கலைகள், ஞானத்திற்கு சாதனமாக இருக்கக்கூடிய கலைகள், சாஸ்திரங்கள், அது பயின்று நாவிலிருந்து புறப்படுகின்றது. பெரியோர்கள் நாவினாலே அந்த சாஸ்திரங்களை எல்லாம் உச்சரிக்கின்றார்கள். நாவினுள் நின்னு மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம், இப்படிப்பட்ட சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே. ஆவி என்று அர்த்தத்தை சொல்லுகிறது, அந்த சொற்களுக்கு உண்டான பொருளை சொல்லுகிறது. ஆக்கை என்று அந்த சொற்களை சொல்லுகிறது. அந்த சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய சொல்லும் அதனுடைய உயிராக இருக்கக்கூடிய பொருளும் அவன்தான். என்னால் இந்த சொல் இன்ன அர்த்தத்தை குறிக்க வேண்டியது, இவ்வர்த்தத்தை இச்சப்தம் காட்டக்கடவுது என்று நியமிக்கக்கூடியவன் அவன்தான். இந்த சொல்லும் பொருளும் அவன்தான். என்னால் இந்த சொற்களும் பொருளும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. ராஜா ராஷ்டிரம் என்னொரு பிரயோகம் செய்வார்கள். ராஜாதான் ராஷ்டிரம். இந்த புஸ்தகத்தை அடியன் எடுத்துக்கொண்டு
கொடுக்கட்டுமா? எங்க தகப்பனார் தான் எங்க ஆத்துல எல்லாம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அவருடைய கட்டுப்பாட்டிலே, எல்லா வஸ்துக்களும் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன அர்த்தம். அதுபோல ஆவியும் ஆக்கையும் தானே என்னால் இந்த சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய சப்தங்கள், பொருள்கள் எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. இந்த சொல் இன்ன அர்த்தத்தை குறிக்க வேண்டியது என்று நியமித்தவன் எம்பெருமான். ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்போடு அழிப்பவன் தானே. அந்த சாஸ்திரங்களை மறையும்படி செய்பவனும் அவன்தான், அவைகளை வெளிப்படுத்தக்கூடியவனும் அவன்தான். இங்க அழகாக ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். அதாவது ஒரு சாஸ்திரார்த்தம் ரொம்ப விபரியஸ்தமாக போயிடுது, ரொம்ப மாறுபட்டு போயிடுது. அந்த சாஸ்திரத்தை ஏட்டிலே எழுதக்கூடியவர்கள் மிகவும் தப்பாக எழுதிவிட்டார்கள். லேகக தோஷம், எழுதவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான் சொல்வார்கள். அப்படி இதோ லேகக தோஷம் எல்லாம் வந்துவிட்டது. எழுதக்கூடியவர்கள் ஏட்டிலே தவறாக எழுதிவிட்டார்கள். புரிந்து கொள்வர் தப்பாக புரிந்து கொள்கின்றார்கள். எத்தனையோ பாட்டபேதங்கள் வந்துவிட்டன. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலே சரி, இனிமேல் இந்த சாஸ்திரம் உலகத்திலே நடையாட வேண்டாம் என்று அந்த சாஸ்திரத்தையே எம்பெருமான் அழித்து விடுவன். ஏதோ அந்த ஏடே, அந்த ஓலைச்சோடியே கரையானுக்கு இரையாகும்படியாக செய்து விடுவன் எம்பெருமான். இது தப்பான ஒரு அர்த்தம் பிரச்சாரம் ஆவதற்கு இது அழிந்தே போகலாம் என்று எம்பெருமான் தான் அதற்கும் காரணம், அழிப்பதற்கும் காரணமாக இருக்கின்றான். அழிப்போடு அழிப்பவன் தானே. ஒரு நல்ல காலம் ஏற்பட்டா இதை நன்னாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் கிடைத்தார் என்னால், அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் வந்துவிட்டால், அப்படிப்பட்ட ஒரு புத்திசக்தி இருக்கிற ஒருவர் வந்தால் அவருக்கு அந்த சாஸ்திரத்தை எம்பெருமானே காட்டி கொடுப்பான். அழிப்போடு அழிப்பவன் தானே. நம்ம சொல்றோம் எத்தனையோ வேத சாக்கைகள் இருந்தன முற்காலத்திலே, இப்ப எல்லாம் அழிஞ்சு போடுத்துன்னு சொன்னா அதுவும் எம்பெருமானுடைய சங்கல்பம் தான். யாரும் சொல்றவா சரியா சொல்லல, தப்பு தப்பா சொல்றாளோ என்னமோ, வாண்டா இனிமேல் தப்பான அர்த்தம் வந்துடும், வாண்டா இப்படி இருக்கவா வாண்டா அப்படின்னு எம்பெருமான் அழித்தானோ என்னமோ. சரி, மேல நல்ல அதிகாரிகள் வந்தால் எம்பெருமானே அதை பிரவர்த்தனமும் செய்து வைப்பன், ஒன்றும் குறவில்லை. அதனால அழிப்போடு அழிப்பவன் தானே. அந்த சாஸ்திரங்களை அழிப்பவனும் அதை கொடுப்பவனும் எம்பெருமான் தான். இப்படியும் ஒரு பொருள். மற்றொரு பொருள் சொல்ற, சாதாரணமாக உலகங்களை எல்லாம் அழிப்பது, சிருஷ்டிப்பது, அதையும் சொல்றதுன்னு ஒரு நிர்வாகம் உண்டு. சரி, இப்படிப்பட்டவன் பூவியல் நாள் தடன் தோழன். எம்பெருமானுடைய திருத்தோள்கள் மிகவும் சுகுமாரமாக, அவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் சுகுமாரமான திருத்தோள்கள் எப்பொழுதுமே புஷ்பங்களை சாத்திக் கொள்ள வேணும் என்பது, புஷ்பங்களை சாத்திக் கொள்ள வேணும் என்கிற ஒரு எண்ணம் கொண்ட தோள்கள் அவைகள். பூவியல் நாள் தடன் தோழன், அப்படி பூவால் அல்லது செல்லாதபடி சுகுமாரமான திருத்தோள்கள் உடையவன், அல்லது பூவினாலே அலங்கரிக்கப்பட்ட திருத்தோள்களை உடையவன். பூவியல் நாள் தடன் தோழன், பொறுபடை ஆழிசங்கேந்தும். அந்த தோள்கள் கற்பக விருட்சம் போல இருக்கின்றன. அந்த திருத்தோள்கள் கற்பக மரங்கள் போல, அதிலே அந்த கற்பக விருட்சம் அப்படியே பூத்ததோ என்று சொல்லும்படியாக இருக்கின்றன அந்த திவ்யாயுத ஆழ்வார்கள். அந்த திருவாழி திருச்செங்கலா அந்த கற்பக விருட்சத்திலே பூத்தவைகளோ என்று சொல்லும்படியாக இருக்கின்றன. அவை அழகாக இருக்கின்றன. பொறுபடை, அதாவது யுத்தத்திலே ஆயுதங்களாக விளங்கக்கூடியவர்கள். எம்பெருமானுக்கு அவைகளே ஆபரணம் போல விளங்குகின்றன. இது ஆயுத கோட்டியிலோ ஆபரண கோட்டியிலோ என்று சந்தேகிக்கும்படியாக இருக்கக்கூடியவர்கள். பொறுபடை ஆழி சங்கேந்தும் காவி நன்மேனி கமல கண்ணன். ஒரு காவி நெய்தல் மலர், அந்த நெய்தல் மலர் போல நனாக நிறம் கொண்டவன். ஆனால் ஒரு நெய்தல் கூட அவனுக்கு உபமானம் ஆகாது, அதை காட்டிலும் விலட்சணமான நிறம் கொண்டவன். நன்மேனி, அதுக்காக நன் என்று தெரிவிக்கிறார். நன்மேனி உடையவன், அந்த காவி போன்ற ஒரு மேனியை உடையவன், அதை காட்டிலும் விலட்சணமான திருமேனி படைத்தவன். கமலக்கண்ணன், செந்தாமரை கண்ணன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் என் கண்ணின் உளானே, அவன் என்னுடைய கண்ணிலே வந்து சேர்ந்தான். என் கண்ணின் உளானேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இத்தனை நாள் ஏதேதோ பிராகிருத விஷயங்களை எல்லாம் நான் அனுபவித்து வந்தேன், அப்படிப்பட்டவன் என் கண்ணுக்கு விஷயமானான். என் கண்ணுக்கு இந்த பிராகிருத விஷயங்களை அனுபவித்த எனக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்தான், என் கண்ணுக்கு அவன் விஷயமானான் என்று தெரிவிக்கிறார். அடுத்தது 9ஆம் பாசுரம். கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பன், அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி. கமலத்தையன் நம்பிதன்னை கண்ணுதலானொடும் தோத்தி அமலத் தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெத்தியுளானே. இந்த கண்ணிலிருந்து எம்பெருமான் என்னுடைய நெற்றியிலே வந்து சேர்ந்து விட்டான் என்று தெரிவிக்கிறார் இந்த 9ஆம் பாசுரத்திலே. இப்படி தாமரை போன்ற கண்கள், சிவந்த கண்களை உடைய அந்த எம்பெருமான்
என் கண்ணினுள்ளே இருந்தானே, நான் காண்பன் அவன் கண்களாலே. அவன் என்னுடைய கண்ணிலே வந்து சேர்ந்தான். நீர் என்ன செய்தீர்? என்னால் காண்பன் அவனை நன்னாக என் கண்களாலே நான் சேவித்தேன். அவன் என்னுடைய கண்ணிலே வந்து சேர்ந்தான், என் கண்ணுக்கு காட்சி கொடுத்தான். நீர் என்ன செய்தீர்? அவன் காட்சி கொடுத்தும் நான் எத்தனையோ காலம் நான் விமுகனாக சென்றேன். ஆனால் இப்பொழுது அவனை நான் நன்னாக சேவித்தேன். காண்பன் அவன் கண்களாலே. காண்பன், நானும் அவனை நன்னாக சேவித்தேன். அதற்கு காரணம் என்ன? அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும். இத்தனை நாள் நான் அவனை சேவியாதபடி பிற்காலித்து சென்னேனே, நான் அவனை விமுகனாக சென்னேனே, அப்படிப்பட்ட அந்த மலம், அந்த தோஷமானது நீங்கும்படியாக அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும். அவன் என்னை நன்னாக சுத்தனாக ஆகும்படியாக, என்னுடைய தோஷமெல்லாம் நீங்கும்படியாக அவன் என்னை நன்னாக கட்டாட்சித்தருளினான். ஆகையினாலே நான் அவனை காண்பன், அவனை நான் கண்டேன். கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான். எம்பெருமான் எனக்கு என் கண்ணுக்கு விஷயமானான், எனக்கு காட்சி கொடுத்தான். நான் அவனை காண்பன், நன்னாக சேவிப்பேன். அதற்கு காரணம் என்ன? அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும். அவன் தன்னுடைய கண்களாலே என்னை நன்னாக கட்டாட்சித்தருளினான். என்னுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கும்படியாக அவன் கட்டாட்சித்தருளினான். முன்பெல்லாம் வேறு விஷயங்களை அனுபவித்தீரே, இப்பொழுது உம்முடைய இந்திரியங்கள் உம்மை ஏன் அப்படி செய்தீர் என்னால் அந்த இந்திரியங்கள் என்னை பாடாக படுத்தின. ஆகையினாலே நான் அவனை சேவிக்காமல் மற்ற விஷயங்களை நோக்கி சென்றேன் என்று. இப்பொழுது இந்த ஐம்புலன்கள் என்ன ஆயிற்று? உம்முடைய இந்திரியங்கள் என்ன ஆயிற்று என்னால் தெரிவிக்கிறார். ஐம்புலனும் அவன் மூர்த்தி. என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் அவனுக்கு சரீரம் போல அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தன. இந்திரியங்கள் பட்டி மேய்ந்து திரியாமல் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தன. அவைகளெல்லாம் விதேயங்களாகிவிட்டன. ஆகையினாலே நான் அவனை நன்னாக சேவிக்கின்றேன். ஐம்புலனும் அவன் மூர்த்தி. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கமலத்தையன் நம்பிதன்னை கண்ணுதலானொடும் தோத்தி அமலத் தெய்வத்தோடு உலகமாக்கி. அவன் சாமானியன் அல்லன், எனக்கு காட்சி கொடுத்தானே அவன் சாமானியனே அல்லன். அவன் இந்த உலகங்களை எல்லாம் படைத்தவன், அனைத்து தேவதைகளையும் படைத்தவன். கமலத்தையன், தாமரையிலே தோன்றியவனான பிரம்மதேவன் என்ன? கமலத்தையன் நம்பி தன்னை பூர்ணனாக நினைத்து கொண்டு இருக்கிறான் அவன். அப்படிப்பட்ட அந்த பூர்ணனையும் படைத்தவன் எம்பெருமான். கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலான், நெற்றியிலே கண்ணுடையவன், நுதலிலே கண்ணுடையவன், கண்ணுதலான், நெற்றிக்கண்ணை கொண்ட அந்த ருத்ரன், அந்த கண்ணுதலானோடும் தோற்றியவன். இவர் அமல தெய்வத்தோடு மற்ற எவ்வளவோ தேவதைகள் எம்பெருமானை தொழக்கூடியவர்கள், சத்துவகுணம் மேலோங்கிய தேவர்கள், அமல தெய்வங்கள். அந்த அமல தெய்வத்தோடு மீதி இருக்கக்கூடிய எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களையும் ஆக்கியவன். அமல தெய்வத்தோடு உலகமாக்கி. இந்த உலகமாக்கி என்கிற சொல் என்பது இது பெயர் சொல். இது உலகத்தை படைத்து என அர்த்தம் இல்லை. இது வினையச்ச உலகம் ஆக்கி என்று இந்த ஆக்கி என்பதை தனிப்பதமாக வைத்து வினை எச்சமாக கொள்ளாமல் இது உலகமாக்கி என்று ஒரு பெயர் சொல்லாக கொள்ள வேண்டும். உலகத்தை படைத்தவன் என்ன அர்த்தம் இந்த உலகமாக்கி என்பதற்கு. அப்படி உலகத்தை படைத்தவன் இப்பொழுது என் நெற்றி உள்ளானே, என்னுடைய நெற்றியிலே இருக்கிறான். அப்படி லோகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய தேவதைகளை எல்லாம் படைத்தவன் என்னுடைய நெற்றியிலே சேர்ந்தான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்து 10ஆம் பாசுரம். நெற்றியுள் நின்று என்னையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கத்தை துழாய் முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார். ஒற்றை பிறை அணிந்தானும் நான் முகனும் இந்திரனும் மத்தை அமரரும் எல்லாம் எனது உச்சியுளானே. எம்பெருமான் என்னுடைய நெற்றி உள்ளே சேர்ந்தான். தன்னுடைய திருவடிகளை என்னுடைய நெற்றியிலே வைத்தான். நெற்றியுள் நின்று என்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள். தன்னுடைய திருவடிகளை வைத்து என்னை ஆள்கின்றான் எம்பெருமான். அந்த திருவடிகள் என்னை ஆள்கின்றன. நெற்றியுள் நின்று என்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள். ரெண்டு தாமரை மலர்களை சேர்த்து வைத்தார் போல இந்த திருவடிகளை என்னுடைய நெற்றியிலே வைத்துள்ளினான் எம்பெருமான். காஞ்சி சுவாமி திவ்யார்த்த தீபிகையிலே இதுதான் எம்பெருமான் இந்த 2 திருவடிகளை என்னுடைய நெற்றியிலே வைத்தான். இதுதான் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அணியக்கூடிய அந்த ஊர்த்வ புண்டரத்தினுடைய சன்னிவேஷம். நாம் ஊர்த்வ புண்டரம் தரித்துக் கொள்கிறோமே,
இந்த திருவன்காப்பை தரித்துக் கொள்கிறோமே, அந்த எம்பெருமான் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், எம்பெருமானுடைய 2 திருவடிகள், அது ஒரு திருவடி அன்னு, அது எம்பெருமானுடைய 2 திருவடிகளாக நாம் பாவிக்க வேண்டும் என்பதற்கு இதுவே சூச்சகமாக இருக்கின்றன. நெற்றியுள் நின்று என்னையாளும் நிறைமலர் பாதங்கள் என்று அது 2 திருவடிகள் என்று தெரிகின்றது. ஆஹா, நெற்றியுள் நின்று என்னையாளும் நிறைமலர் பாதங்கள், அந்த திருவடிகளை யார் தொழுகின்றார்கள் என்னால், ஒத்தைப்பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மத்தை அமரரும் எல்லாம் தொழுவார். நிறைமலர் பாதங்களை சூடி அந்த திருவடிகளை தங்களுடைய சிரசுக்கு ஒரு அணியாக சூடிக்கொள்கிறார்கள் அந்த தேவர்கள் எல்லாம். அடியேனுடைய நெற்றியை அலங்கரிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடிகளை இந்த தேவர்கள் எல்லாம் சூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சிரசிலே ஒரு ஆபரணமாக தரிக்கிறார்கள். அப்படி சூடிக்கொண்டு எம்பெருமானை தொழுகினார்கள். அவனுடைய திருவடியை தங்களுடைய சென்னிக்கு மலர்ந்த பூவாக சூடிக்கொண்டு அவர்கள் எம்பெருமானை தொழுகினார்கள். கண்ணபிரானை தொழுவார். அவன் எப்படி இருக்கிறான் எம்பெருமான்? கற்றை துழாய்முடி கோல கண்ணபிரான். அவன் கற்றை துழாய்முடி, நல்லா கற்றை கற்றையாக திருத்துழாயை நிரம்ப அதனுடைய செறிந்த திருத்துழாய் மாலையை நன்னாக தரித்துக் கொண்டிருக்கிறான். கற்றை துழாய் முடி, அதை தன்னுடைய திருமுடியிலே சூட்டிக் கொண்டிருக்கிறான். கற்றை துழாய் முடி மிகவும் அந்த இவனாலே அந்த திருத்துழாய்க்கு அழகு ஏற்படுகின்றது என்று சொல்லும்படியாக அவ்வளவு அழகான திருமேனி கொண்டவன். கற்றை துழாய் முடி கோல கண்ணபிரான். அவனே கண்ணனாக வந்து திருவதாரம் செய்தான். அடியார்கள் எல்லாம் அவனை சேவிக்கும்படியாக பெரிய உபகாரம் செய்தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அவனுடைய திருவடிகளை சூடி அவனை தொழுவார்கள். யார் தொழுகின்றார்கள்? ஒற்றைப்பிறை அணிந்தானும் ருத்ரன், அந்த சந்திர கலையை சிரசிலே தரித்துக் கொண்டிருக்கிறானே, சந்திரசேகரன் என்று சொல்லும்படியான அந்த ருத்ரன், அந்த ஒத்தைப்பிறை அணிந்தானும் நான்முகனும், அவனை படைத்த பிரம்மதேவனும் இந்திரனும், இவர்களோடு ஒக்க படிக்க கூடிய அந்த இந்திரனும் மற்ற அமரரும் எல்லா அமரர்களும் எல்லா தேவர்களும் எம்பெருமானை தொழுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அமரர்களாலே தொழப்படக்கூடிய எம்பெருமான் வந்து எனது உச்சியுளானே, அவன் இப்பொழுது என்னுடைய சிரசிலே வந்து சேர்ந்தான். அப்படிப்பட்டவன், இவ்வளவு உயர்ந்தவன். என்னுடைய அவர்கள் எல்லாரும் அவனுடைய பாதங்களை தங்களுடைய சிரசிலே வேண்டி வேண்டி சூட்டிக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் தானாகவே வந்து என்னுடைய உத்தமாங்கத்தை அலங்கரித்தான், என்னுடைய சென்னியை அலங்கரித்தான். அவன் இப்பொழுது என்னுடைய சென்னியிலே எழுந்தருளி இருக்கின்றான். ஆஹா 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 என்று ஆழ்வார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எம்பெருமான் தந்தருளினானே என்று கொண்டாடுகின்றார். எம்பெருமானுடைய அந்த ஒரு உபகாரத்தை கொண்டாடுகின்றார் ஆழ்வார். இறுதி பாசுரம். உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி வன்குருகூர் சடகோவன் இச்சொன்ன ஆயிரத்துள் இவையுமோர் 10 எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கடல் சென்னி பொறுமே. உச்சியுள்ளே நிற்கும் எம்பெருமான் ஆழ்வாருடைய சிரசிலே வந்து சேர்ந்தான். இனிமேல் எம்பெருமானுக்கு போக வேண்டிய மற்றொரு இடம் இல்லை. ஆகையினால அங்கேயே நின்று விட்டான். உச்சியுள்ளே நிற்கும். இவன் ஆறு? தேவாதி தேவன், தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடியவன், அவ்வளவு உயர்ந்தவன். அதே சமயத்திலே மிகவும் அடியார்களுக்கு சுலபனாக, கண்ணனாக, மிகவும் எளியவனாகவும் அப்படிப்பட்ட கண்ணபிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி, அதாவது எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடத்திலே இச்சை இருக்கு. ஆழ்வாரோடு கலக்க வேணும், சேர வேணும் என்கிற இச்சை இருக்கிறது. அந்த இச்சை உள் செல்ல உணர்த்தி, எம்பெருமானே நீர் நம்மிடத்திலே மிகுந்த ஒரு இச்சை கொண்டிருக்கிறீர் என்பதை நாம் உணர்ந்தோம். நீர் நம்மிடத்திலே சேர வேணும் என ஆசை கொண்டிருக்கிறீர் என்பதை நாம் உணர்ந்தோம் என்ன அவனுக்கு உணர்த்தும்படியாக உள் செல்ல உணர்த்தி. அதை இந்த பாசுரங்கள் மூலமாக ஆழ்வார் எம்பெருமான் என்னிடத்தில் இவ்வளவு ஆசை கொண்டிருக்கிறான், அதை நாமும் அறிந்தோம் என்று அது எம்பெருமானுடைய உள்ளத்திலே படும்படியாக உணர்த்தி வன்குருகூர் சடகோபன், இதை எம்பெருமானுக்கு மட்டும் உணர்த்தவில்லை, அதை உலகத்தாரும் அறியும்படியாக அந்த ஔதாரிய கொண்டு எல்லாரும் அறியும்படியாக பாசுரத்தினாலே நாமும் அறியும்படியாக ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை அருளி செய்தார். அதான் அவருடைய வன்மை தெரிகிறது இந்த பாசுரத்தின் மூலமாக. வன்குருகூர் இந்த திருவாய்மொழி மூலமாக
வன்குருகூர் எம்பெருமான் நம்மோடு கலக்க வேணும் என்கிற இச்சை கொண்டான். அடியார்களிடத்தே கலக்க வேணும். யார் தன்னுடைய குணங்களையும் விபூதியும் அனுசந்திக்கிறார்களோ அவர்களோடு நாம் கலக்க வேணும் என்கிற எண்ணம் உடையவன் எம்பெருமான் என்கிற இந்த அரிய அர்த்தத்தை உலகத்தார் எல்லாரும் அறியும்படியாக இந்த திருவாய்மொழி பாடினாரே. அப்படிப்பட்ட ஒரு ஔதாரியம் ஆழ்வாருக்கு. வன்குருகூர் சடகோபன், அந்த வன்மையுடைய சடகோபன், குருகூர் சடகோபன். இச்சொன்ன ஆயிரத்துள், அவர் சொன்ன இந்த ஆயிரத்திலே, இந்த ஆயிரத்துள் இவையும் ஓர் 10, இப்படிப்பட்ட அத்விதீயமான ஒரு 10 பாசுரங்கள் இந்த திருவாய்மொழி. இதை யார் ஒருவர் எம்பிராருக்கு, அங்க பாசுரம் எப்படி இருக்கு, நிச்சலும் விண்ணப்பம் செய்யன்னு இருக்கு. யார் ஒருவர் எம்பிராருக்கு இத்தை விண்ணப்பம் செய்கிறார்களோ, நிச்சலம் என்பதை தள்ளி அன்வயம் செய்து கொள்ள வேண்டும். எம்பிராருக்கு விண்ணப்பம் செய்ய நாம் இத்தை எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்தோமேயானால் நிச்சலும் நீழ்கடல் சென்னி பொறுமே. நீழ்கடல் நிச்சலும் சென்னி பொறுமே. நீழ்கடல் சென்னி நிச்சலும் பொறும். நாம் ஒரு கால் இத்தை அனுசந்தித்தால், இந்த திருவாய்மொழியை நாம் அனுசந்தித்தோமே ஆனால் எம்பெருமானுடைய அந்த திருவடிகள் நம்முடைய சிரசிலே வந்து சேரும், எப்பொழுதும் சேரும். நாம் இந்த திருவாய்மொழியை அனுசந்தித்தால் எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை கொண்டு நம்முடைய சிரசை அலங்கரிப்பான், எப்பொழுதும் அலங்கரிப்பான். நமக்கு மிகுந்த ஒரு பேற்றை தருவான். நிச்சலும் ஒரு கால் அனுசந்திக்க நிச்சலும் நாம் பேறு பெறலாம். இங்கே நம்மள தெரிவிக்கிறார், ஆழ்வாருக்கு கிரமேண கிடைத்த அனுபவம். முதலிலே ஆழ்வாருடைய சூழலிலே வந்து சேர்ந்தான் எம்பெருமான். பிற்பாடு ஆழ்வார் அருகிலே வந்தான். அது பிற்பாடு ஆழ்வாருடைய மருங்கிலே வந்தான். அங்கிருந்து ஆழ்வாருடைய நெஞ்சிலே வந்தான். பிற்பாடு ஆழ்வாருடைய நாவிலே வந்தான், கண்ணிலே வந்தான். பிற்பாடு அவருடைய நெற்றியிலே வந்தான். பிற்பாடு ஆழ்வாருடைய சிரசிலே வந்து சேர்ந்தான். இப்படி ஆழ்வாருக்கு கிரமேண கிடைத்த அனுபவம் நமக்கு முதலடியிலேயே கிடைத்துவிடும். இந்த திருவாய்மொழியை நாம் அனுசந்திக்கவே நமக்கு உடனேயே இந்த பெரிய பேரு நமக்கு கிடைத்துவிடும். நீழ்கடல் சென்னி பொறும் என்று சொல்லி இந்த திருவாய்மொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட இந்த திருவாய்மொழியை அனுபவிப்பதற்கு ஒரு அவகாசத்தை கொடுத்த யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிக்கு அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.